அடுத்த நிகழ்வாக சிறப்பு சிந்தனை உரை. இன்று மருந்தில்லா மருத்துவம் என்ற தலைப்பிலே ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். பிஇ படித்து அக்குபஞ்சர் மெடிசன் படித்தவர். 25 ஆண்டுகள் பிஎஸ்என்எல் சிறப்பாக பணியாற்றி டிவிஷனல் என்ஜினியராக 2017 வரை பணியாற்றியவர். கடந்த 20 ஆண்டுகளாக அக்குபஞ்சர் மருத்துவம் பற்றிய சிறப்பான சேவையை மக்களுக்காக அளித்து வருகிறார். கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி அகாடமியில் தக்க சயின்ஸ் நிறுவனத்தின் பிரின்சிபலாக உள்ளார்கள். தமிழ்நாடு மற்றும் மலேசியாவில் அக்குபஞ்சர் கோர்ஸ் ஓபன் யூனிவர்சிட்டி வழிகாட்டுதல் படி அக்குபஞ்சர் வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இவர் அக்குபஞ்சர் பற்றிய புத்தகமும் எழுதியுள்ளார். ஜூம் வாயிலாகவும் மக்களுக்கு விழிப்புணர்வு பெற அக்குபஞ்சர் மற்றும் வாழ்வியல் முறை பற்றி பல்வேறு வகுப்புகளை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இன்றைய சிறப்பு சிந்தனை உரை அருள்வதற்காக தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். ஐயா துவங்கலாம் ஐயா. தமிழ் ஆனந்த யோகம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாய்ஸ் கேக்குதுன்னு நினைக்கிறேமா? இன்று நம்மளோட தலைப்பு மருந்தில்லா மருத்துவம். இங்க இருக்கும் அன்பர்கள் அனைவருக்குமே இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. பட் இது திருப்பி ஒரு தடவை தெரிந்த அன்பர்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தெரியாத அன்பர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில இன்றைய வகுப்பை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே நம்ம இன்னைக்கு தவம் பஞ்சேந்திர தவம் நீங்க எடுத்துட்டு இருந்தீங்க. அந்த தவத்துல நம்ம பஞ்சபூதங்களை மனசுல வச்சுட்டு தவம் இயற்றுனதா எடுத்துக்கலாம். இன்றைய வகுப்பு பஞ்சபூதங்களை பற்றிய வகுப்பு தான். பஞ்சபூதங்கள் பற்றிய வகுப்பு அப்படின்போது நம்ம பஞ்சபூதங்கள்ல வெளியிருக்கிற பஞ்சபூதத்துக்கும் உடலுக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி இன்று நம்ம முதல்ல பார்க்க போறோம் சிந்தனையா. அதுக்கப்புறம் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நோய்கள் இது எதனால ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதற்கான தீர்வு நேரம் இருந்தால் நம்ம இன்றையே பார்த்துடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னொரு நாள் கூட நம்மள தீர்வு எடுத்துக்கலாம். முதல்ல நம்மளுடைய உடல் பஞ்சபூதங்களால் ஆனதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டா எல்லாருமே ஆமா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். பஞ்சபூதங்கள்னா என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிறதையும் வேகமா நம்மளால சொல்ல முடியும். இங்கே நம்ம பார்க்க போற ஒரு மருத்துவம் அப்படின்னா பொதுவா மருத்துவம் அப்படின்னாலே மருந்தோட இருந்தாதான் அது பேர் மருத்துவம். அதனாலதான் திருப்பி தனியா ஐசோலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மருந்து இல்லாத ஒரு மருத்துவம் அப்படின்ட்டு. அப்ப இது மட்டும்தான் மருந்து இல்லாத மருத்துவமா, நம்ம பேச போறது மட்டும்தான் மருந்து இல்லாத மருத்துவமா அப்படின்னா கிடையாது. நிறைய மருத்துவ முறைகள் உள்ளது. குறிப்பாக பிராணிக் ஹீலிங் அல்ல மேக்னெட்டிக் தெரப்பி அல்லது மருந்து இல்லாமல் சிலர் ஈவன் நமக்கு குழந்தைகளுக்கு உடல் சரியில்லை அப்படின்னா நம்ம குழந்தைக்கு போய் மந்திரிச்சுட்டு வர்றது, அப்புறம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம சிறகடிச்சிட்டு வர்றது, இது எல்லாமே ஒரு தீர்வா நமக்கு கிடைக்குது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டா அதை நம்ம ரொம்ப இயல்பான முறையில அதை கடந்து போயிடலாம். அந்த ஒரு சிந்தனைக்கு தான் நம்ம இந்த வகுப்பை பிளான் பண்ணி இருக்கிறோம். உடல் ரொம்ப அப்படி ஒண்ணு நம்மளை ஏமாற்றி கொண்டு எதுவும் செய்வது இல்லை. நிறைய விஷயங்களை சொல்லிட்டு செய்து அதை நமக்கு புரிஞ்சுக்க முடியாதனால வரக்கூடிய விளைவுகள் தான் நம்ம மிகப்பெரிய நோயாகவோ அல்லது நம்மளால தாங்க முடியாத சூழலாகவோ நம்ம கருதிட்டு இருக்கிறோம். அப்படி அது என்ன சொல்லுது, ஏன் சொல்லுது, எப்ப சொல்லும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்று பார்த்துடலாம். முதல்ல நம்ம பஞ்சபூதங்கள் அப்படி சொல்லும்போது இந்த பூமியில வேதாத்திரியம் ஒண்ணு சொல்லும். கண்டிப்பா வேதாத்திரியம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு உண்மையான விஷயங்கள் தான். சில புது மருத்துவங்களை நம்ம கத்துக்க வரும் பொழுது அந்த மருத்துவத்தோட இன்னொரு மருத்துவத்தை தொடர்பு படுத்தாமல் கற்றுக்கொள்வது கொஞ்சம் இயல்பாகவும் எளிமையாகவும் இருக்கும். தொடர்பு படுத்திட்டே தேடிட்டு இருந்தானா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். அதனோட ஒரு அவேர்னஸ் பாயிண்டா அதை எடுத்துக்கலாம். அதனால தொடர்பு எதுவுமே எடுத்துக்க வேணாம், இந்த சப்ஜெக்ட் அப்படியே எடுத்துக்கோங்களேன், அது கொஞ்சம் சுலபமா இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் சைனீஸ் லாங்குவேஜ் கத்துக்க போறேன் அப்படின்னா அங்க சொல்லக்கூடிய ப்ரொனவுன்சியேஷன் என்ன, அங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத நான் அப்படியே நேரடியா கத்துக்கிட்டேன்னா
என்னால கொஞ்சம் எளிமையா சைனீஸ் லாங்குவேஜ் கத்துக்க முடியும். அது இல்லாமல் நான் என்னோட லாங்குவேஜோட தொடர்புபடுத்திட்டு இதுக்கு ஈக்குவலான வார்த்தைகள் என்ன, இதுக்கு இது ஈக்குவலான கிராமர் என்ன நான் பார்த்துட்டு இருந்தேன் வைங்களேன், நான் படிப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்படிதான் நிறைய பேர் நிறைய லாங்குவேஜ் கத்துக்கும் போது நம்மளோட இயல்போட தன்மையோட தேடி தேடி பார்க்கும்போது குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாகி லேட்டா கத்துக்கிறாங்க. அது மாதிரி வரும்போது இங்க நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப இயல்பா கத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இங்க வந்து அக்குபஞ்சர் அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதை நோக்கி இருக்குன்னு சொன்னா நம்ம உடலை நோக்கி இருக்குது அப்படின்னாலும் உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கு இருக்கிற தொடர்பு பேசுவதுதான் அக்குபஞ்சர் அறிவியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், தெளிவா சொல்லலாம். அப்படி வரும்போது இந்த பஞ்சபூதங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் உடலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு இந்த அறிவியல் சொல்லுது. அப்படி வரும்போது பஞ்சபூதங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த 5 சக்திகள் இருக்கு இல்லைங்களா, நிலம், நீர், நெருப்பு, காற்றாக, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பஞ்சபூதத்தோட தன்மை என்ன அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவுபடுத்திட்டா நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பெரிய பெரிய உபாதைகளை நம்ம ரொம்ப சுலபமா களைய முடியும். அது களைவதற்கான உணவு முறைகளும் நம்ம வந்து இதுல பேசிடலாம். சோ முதல்ல வந்து எடுத்துக்கிட்டா இப்ப நிலம் அப்படிங்கிற ஒரு சக்தி எடுத்துட்டு நம்ம பேசுறோம். நிலம்ங்கிற ஒரு பஞ்சபூத சக்தி பத்தி நிறைய பேர் சொல்றாங்க. நிலமாக நம்ம உடலும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றோம். அக்குபஞ்சர் அறிவியல் அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிலத்தோட தன்மை கொண்டவர்கள் நம்ம உடல்ல இருக்கிறாங்க, அதனால நம்ம உடல் வந்து நிலம் அப்படிங்கிற சக்தியால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா நிலம் அப்படிங்கிற சக்தினா முதல்ல என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க வைங்களேன், நமக்கு வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கலாம். நிலம்ங்கிற சக்தி என்ன, அதோட தன்மை என்ன அப்படின்ட்டு எடுத்துட்டா, இப்போ நிலம் அப்படின்னா பொதுவாவே நிலம் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு வைங்களேன், உடனே நம்ம குழந்தைகள்ட்ட கேட்டா உடனே சொல்லுவாங்க, நிலத்துலதான் நான் ஆடுறேன், பாடுறேன், விளையாடுறேன், குதிக்கிறேன், நீங்க வீடு கட்டுறீங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, நடந்துட்டு இருக்கிறீங்க, அப்படியே லைனா சொல்லிட்டே போவாங்க. பெரியவங்களா இருந்தா நிறைய யோசிப்பாங்க, ஏன்னா ரொம்ப அட்வான்ஸ் பிரெயின், அதனால நிறைய வித்தியாசமா சொல்லணும்னு நினைப்பாங்க. பட் குழந்தைகள் வந்து எளிமையா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நடந்துட்டு இருக்கிறேன், பாடிட்டு இருக்கிறேன், உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், விளையாடிட்டு இருக்கிறேன், அல்லதான் வண்டி இருக்கிறேன், அல்லதான் நீங்க அல்லதான் நான் வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்தா அதுல விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எதோ சொல்லிட்டு போவாங்க. சோ உண்மை அதுதான், நிலம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு விஷயத்த காமிக்கிறது. சப்போஸ் நிலமே ஆடிட்டு இருக்கு வைங்களேன், நீங்க இது செய்யக்கூடிய எந்த முறைகளும் உங்களால செய்ய முடியாது. கரெக்ட் இல்லைங்களா? அப்ப நிலம் அப்படிங்கிற சக்தி ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு ஈக்குவலா நம்ம சொல்லலாம். அப்ப அது ஒரு ஸ்டேபிளா இருந்தாதான் நீங்க ஒரு டேம் கட்ட முடியும், ஒரு ஸ்டேபிளா இருந்தாதான் நீங்க வீடு கட்ட முடியும், ஒரு ஸ்டேபிளா இருந்தாதான் நீங்க மல்டிபிளெக்ஸ் கட்ட முடியும். சோ ஸ்டெபிலிட்டி அப்படின்னா நிலம் அப்படிங்கிற சக்தியை பத்தி நம்ம சொல்ல முடியும். சோ அது மட்டும் தான் நிலமா அப்படின்னா, இல்ல நிலத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம். என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாவும் காலங்காலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நிலத்துல நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உடனே அடுத்த கேள்வி, என் அக்குபஞ்சர் அறிவியல் எப்படின்னா, ஒன்னையும் தோண்டி 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 எடுத்துட்டு போய் தான் உங்களை வந்து தெளிவுபடுத்தும். அப்ப உடனே அடுத்த கேள்வி வருது, விவசாயம்னா என்ன? விவசாயம்னா என்ன? விவசாயம்னா என்ன, ஒரு விதையை போடுறோம், அதுக்கு தண்ணி ஊத்துறோம், இது போடுறோம், வெயில் படுது, காத்து படுது, எல்லாத்தையும் வாங்கிட்டு 5 பஞ்சபூதங்களை வாங்கிட்டு செடியா வளருது, அதுதானே விவசாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம ஒரு விவசாயம் சொல்றோம், அது உண்மையான விவசாயமா இருக்குமா அப்படின்ட்டு நீங்க சிந்திச்சு பார்த்துக்கோங்க. பொதுவா வந்து விவசாயம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு விதையை போட்டோம், அதுக்கு வந்து உண்டான நீர்ச்சத்து, போதுமான வெப்பச்சத்து, போதுமான காற்றுச்சத்து, போதுமான ஆகாய சக்தி எல்லாமே அது கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னா அது செடி வளருது. ஓகே, வளர்ந்து 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 நல்லா பெருசாயிடுச்சு. உதாரணத்துக்கு நீங்க போட்டது வந்து ஒரு நெல்லோட மணி, நெல்மணியா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அது வளர்ந்து 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 பெருசா வந்தாச்சு. இப்போ அது உயரமா வந்தாச்சு. உயரமா வந்ததுல இருந்து நிறைய நெல்மணிகள் இருக்கிற மாதிரி தோணுது. நம்ம அதை எடுத்து பார்க்கிறோம். எடுத்து பார்த்தா அதுல ஒரே ஒரு அரிசி தான் வந்து இருக்குது. ஒரே ஒரு நெல்மணி தான் அதுல உயிரோட இருக்குது. பாக்கி ஃபுல்லா வந்து எதுவுமே உபயோகம் இல்லாத ஒரு பதரா இருக்குது வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு நல்ல விவசாயம் அப்படி சொல்ல முடியுமா அப்படி கேட்டா டெஃபினட்டா எல்லாரும் சொல்லுவோம், கிடையவே கிடையாது அப்படின்னு. அப்ப நம்ம இது காமெடியா சொன்ன என்ன சொல்லலாம், இந்த ஒரு நெல்மணியை போட்டு நீ இவ்வளவு நாள் தண்ணி ஊற்றி இத்தனை நாள் வளர்த்து இத்தனை நாள் வெளியே எடுத்து கடைசியில நீ அறுவடை பண்ணி ஒரே ஒரு நெல்மணி எடுக்கிறதுக்கு அந்த பருத்தி குடம் பருத்தி மூட்டையிலயே இருந்துட்டு போட்டோமே, பருத்தி மூட்டை பருத்தி குடம்லயே இருந்துட்டு போட்டோமே, அது எதுக்கு இத்தனை மாத்தி வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி சந்தானம் சொல்ற மாதிரி நம்ம அந்த ஒரு நெல்மணியை அப்படியே வச்சிருக்கலாம் இல்லைங்களா? அப்போ விவசாயம் சொன்னா ஒரு நெல்லை போட்டு பாதுகாக்கிறது மட்டும் விவசாயம் கிடையாது.
அதோட எண்டு ரிசல்ட் என்ன அப்படிங்கறத கவனிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படி எண்டு ரிசல்ட் எதை நோக்கி சொல்றாங்க அப்படின்னா, எண்டு ரிசல்ட் அப்படின்னா அது ஒரு நெல்லை போட்டதுக்கு அது ஒரு 300 நெல்லா அங்க காமிச்சிருக்கு, 150 நெல்மணிகளா மாறி இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அது ஒரு நல்ல விவசாயம் அப்படின்னு சொல்ல முடியும். அது எல்லாத்துக்குமே ஒரு மாங்கொட்டையை போட்டா அது பெரிய மரமானதுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான மாம்பழங்களும் ஒவ்வொரு சீசன்லயும் கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னா மட்டும்தான் ஒரு நல்ல விவசாயம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இங்க ஒரு விஷயம் நல்லா புரியுது. நிலம் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை எந்த விதைங்கிற ஆற்றலுக்குள்ள மிக்ஸ் ஆகி அது எல்லா பஞ்சபூத சக்திகளையும் வாங்கிட்டு பரிணாம வளர்ச்சி அடையிற மாதிரி வளர்ச்சி அடைஞ்சு மல்டிபிளா மாறுதோ அது நிலத்தோட தன்மை அப்படின்னு சொல்லலாம். அப்ப நிலத்துல ஒரு விஷயம் போட்டா பல்கி பெருகும் அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா விதைகளும் அதே மாதிரி பல்கி பெருகுதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கும் போது அது ஒரு யோசிக்க வேண்டிய சிந்தனைக்கு யோசிக்க வேண்டியதா போயிடுது. என்ன அப்படின்னா நம்ம போடுறோம், நம்பிக்கை தான் போடுறோம், ஆனா பார்த்தா பாதி பதறா கூட போயிடுது, அல்ல பாதி விளையாம கூட போயிடுது. அப்படின்னா அது யார் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட மூளையை வச்சு நம்ம என்னென்னமோ போராட்டம் பண்ணி எல்லாம் செக் பண்ணி தான் போடுறோம். பட் போடுறது எல்லாமே விதைக்கிறதோ அல்ல வளர்த்துறதோ யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளுடைய இயற்கை நிலத்தோட தன்மையில கொடுத்துட்டாங்க. நிலம் நீ பார்த்து முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ நிலம் தன்னோட முடிவை எடுக்குது, அந்த முடிவு தான் செயல்படுத்துது. அப்ப நீங்க பெரிய ஒரு விஷயம் பண்ணி நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொண்டு போய் போடுறது எல்லாத்தையுமே ரிசல்ட் கொடுக்குமானா முடியாது. அப்ப நிலத்துக்கு நிறைய விஷயங்களை ஆக்க தெரியும் அப்படிங்கறது நமக்கு நல்லா புரிய தெரியும். 1 10 ஆக்குது இல்லைங்களா? மல்டிபிள் ஆக்குறதுனால அதுக்கு நல்லா ஆக்கம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா செய்யும் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்ப அது மட்டும் தானா அப்படின்னா நம்ம சொன்னோமே அப்படிங்கறதுக்காக அந்த இடத்துல ஒரு இறந்து போன ஒரு எலியை கொண்டு போய் புதைச்சு வச்சுட்டு அதுக்கும் போதுமான நீர்த்தன்மை, போதுமான காற்றுத்தன்மை, போதுமான வெளிச்சத்தன்மை, போதுமான ஆகாயத்தோட தன்மை எல்லாம் கொடுத்து ஒரு 3 மாசங்கிறது 6 மாசம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா, குழி எடுத்து பார்த்தா அங்க எலிகள் எதுவும் இருக்காது. அது எல்லாமே என்ன ஆயிருக்குன்னு சொன்னா இறந்து போய் மக்கி போய் மண்ணோட மண்ணா போயிடும். அப்ப நிலம்ங்கிற சக்தியில 2 விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியுது, தெளிவா தெரியுது. நிலத்துக்கு ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். எதை ஆக்கணும் எதை அழிக்கணும்னு சொல்லி யார் முடிவு பண்ணலாங்க அப்படின்னா நிலம் தான் முடிவு பண்ணுமே தவிர நானும் நீங்களும் முடிவு பண்ண முடியாது. அப்ப நிலம்ங்கிறது இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான சக்தியை கொண்டிருக்கு அப்படின் போது இந்த நிலம் சார்ந்த விஷயங்களை என்னோட உடம்புல யாராச்சும் செய்யறாங்களா அப்பதானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அப்ப இங்க ஏற்கனவே படித்த நண்பர்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். புதுசா இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் மட்டும்தான் இது புதுசா இருக்கும். சோ அப்ப நம்ம அக்குபஞ்சர் அறிவியல்ல இந்த நிலம் சார்ந்த சக்தியை, நிலம் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள் உடம்புல யாருப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்க, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மண்ணீரல்ங்கிற ஸ்பிளீன் அப்படிங்கிற ஆர்கனும், வயிறு சொல்லக்கூடிய ஸ்டொமக் அப்படிங்கிற ஆர்கனும் தான் இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்ட்டு. அப்ப அது ரெண்டுமே மண்ணால செய்யப்பட்டதா கிடையாது, அது செல்களால் செய்யப்பட்டதுதான். ரத்த ஓட்டம் இருக்கு, வெப்ப ஓட்டம் இருக்குது, காந்த ஓட்டம், எல்லா விஷயமும் அதுல இருக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே. அப்போ அந்த நிலத்தோட தன்மையை இவங்க 2 பேரும் வச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன தன்மை வச்சிருக்கிறாங்க? ஆக்க தெரியும், அழிக்க தெரியும். இந்த 2 விஷயங்களும் அவங்க தெளிவா செய்வாங்க. அப்போ அந்த ஆக்க தெரியும், அழிக்க தெரியும்னா இந்த ஸ்பிளீன் அப்படிங்கிற ஆர்கன் என்னத்தப்பா ஆக்கும் அப்படின்னா உடனே மாடர்ன் சயின்ஸ் வருது. இல்ல இல்ல அதுதான் உங்களோட உடம்புல WBC RBC அப்படிங்கிற காம்பவுண்ட உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப WBCங்கிறது ஒரு நோய் எதிர்ப்பாற்றலா, நமக்கு எதிர்க்கும் ஆற்றல், அழிக்கும் ஆற்றலை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. RBCங்கிறது நம்மள ஆக்கும் ஆற்றல் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. அப்ப அதே வேலையை நம்மளுக்கு 2 பேரும் சொன்னீங்களே, ஒருத்தர் ஸ்பிளீன் அப்படின்னா ஒருத்தர் ஸ்டொமக் ஆயிட்டாங்களே, அப்ப ஸ்டொமக்குக்கு அந்த வேலையை செய்ய தெரியுமா? ஆமா, ஸ்டொமக்குக்கும் அந்த வேலை செய்ய தெரியும். என்ன செய்ய தெரியும்? ஒரு உணவை கொடுத்தீங்க, அது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த உணவுக்கு ஒரு பேர் இருக்கலாம். மேபி உளுந்து வடைன்னு அப்படி வச்சுக்கிட்டா அந்த உளுந்து வடையில நமக்கு தெரிஞ்ச அதுல கடுகு இது பெப்பர் இருக்குது, உளுந்து மாவு இருக்குது, கூட கடையில வாங்கினா வேற ஏதாவது மாவு கலந்துருப்பாங்க, ஆயில் இருக்கு, ஆயில போட்டு எடுத்தாச்சு. ஓகே, இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. பட் அதுக்குள்ள என்னென்ன மல்டிபிள் ஆகணும்னு சொல்லி பேஸ் இருக்கு இல்லைங்களா? அதுதானே நம்ம நிலத்தோட தன்மையா சொல்றோம். ஒண்ணு பல்கி பெருகணும். அப்ப அந்த உளுந்து வடையில இருந்து அயன் எடுக்க தெரியணும், கால்சியம் எடுக்க தெரியணும், விட்டமின்ஸ் எடுக்க தெரியணும், மினரல்ஸ் எடுக்க தெரியணும், கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்க தெரியணும், இன்னும் எக்ஸ்ட்ரா 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 எவ்வளவு இருக்கோ அத்தனை எடுக்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய வயிற்றுக்கிட்ட இருக்குது.
அதே வயிறு எப்பவுமே அப்படியே செஞ்சுட்டு இருக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நீங்க ரொம்ப நல்ல உணவு நல்ல இடத்துல போய் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன கதை சொன்னாலும் அவருக்கு பிடிக்கல சொன்னா அதை அப்படியே வித்தின் நோ டைம்ல தூக்கி எறிஞ்சிடுவாரு. இல்லப்பா அவங்க தெரிஞ்ச வீடுப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆஹ், சான்ஸே இல்லை. அவர் எடுத்த முடிவை நம்ம யாருமே அப்போஸ் பண்ண முடியாது, ஒபே பண்ணி தான் ஆகணும். அப்படி அவர் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாரு சொன்னா நம்ம உடனே அதுக்கு என்ன சொல்றோம்? வாந்தி எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப வாந்தி எடுத்துட்டாங்கன்னு சொன்னா நம்மளுடைய உடல் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நேரம் எப்போ, அதாவது நீங்க கொடுத்திருக்கிற நேரம் எனக்கு இந்த உணவு ஏற்புடையதாக இல்லை, நான் அதை டிஸ்கார்ட் பண்றேன், வெளியே தூக்கி போடுறேன், மீண்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதாங்க அது சொல்றது. இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? அந்த உணவை நம்ம உடனே அந்த சிம்டம், அதாவது இந்த வாந்தி எடுத்துட்டு இருந்ததையே என்னவா எடுத்துக்கிட்டோம்? நோய் அப்படின்னு சொல்றோம். அப்ப நோய் அது கிடையாது. நோய் நோய் வேற. இது நோய்ங்கிறது இல்ல, இதை தடுத்தா நோயாக மாறும். இது ஒரு அறிகுறி. இந்த அறிகுறியை நீங்க கரெக்டா ஹானர் பண்ணி ப்ராப்பர் டைரக்ஷன்ல கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா நீங்க அன்னைக்கே தூய்மைப்படுத்தப்பட்டறோம். வேற நோய் தாக்கம் கிடையாது. பட் நமக்கு அது ஒவ்வாதது அல்ல தவறு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது அதை தடுத்து, அது என்ன முறையில இருந்தாலும் சரி, தடுத்து அதை உள்ளேயே வைக்க ட்ரை பண்ணும் பொழுதுதான் நோய் அப்படிங்கிற முதல் கட்டத்துக்குள்ள நம்ம நகருவோம். அப்ப வாந்தி ஒரு நோயா அப்படின்னா கிடையாது. உடனே ஒரு கேள்வி வரும், வாந்தி எவ்வளவு நாள் சார் எடுத்துட்டே இருக்க முடியும் அப்படின்னா, என்ன உணவு அது ஒத்துக்கலன்னு சொல்லி அந்த உணவு திருப்பி அது கேட்கிற வரைக்கும், அதாவது தாகம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த உணவை எடுக்காமல் தள்ளி போட்டுக்கலாம். அது தள்ளி போட நீங்க என்ன, உடல் தன்னோட வேலைகளை சிறப்பா செய்யும். அது வாந்திங்கிறது என்னன்னா தன்னுடைய வெளியேற்றம் நடக்கிற ஒரு அறிகுறி மட்டும்தான். அந்த வெளியேற்றம் முடிஞ்சிச்சுன்னா அது ஃப்ரீ ஆயிடும். அப்போ ஒருத்தரோட சிந்தனை ஸ்டேபிளா இருக்கணும் என்ற ஸ்டெபிலிட்டின்னு ஒரு வார்த்தையை நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா? ஒருத்தரோட சிந்தனை ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு எந்த சக்தி நல்லா இருந்தா இந்த சிந்தனை ஸ்டேபிளா இருக்கும்னு சொன்னா, நிலம் சார்ந்த சக்தி நல்லா இருந்தா மட்டும்தான் அவருடைய சிந்தனை ஸ்டேபிளா இருக்கும். இல்லாட்டி என்ன, டக்கு 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 டக்குன்னு ஆசிலேஷன் ஆஃப் மைண்ட் சொல்றோம் பாத்தீங்களா? ஒரு இதுல பிடிப்பு இல்ல, கிரிப் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் நம்ம எங்க சொல்லக்கூடிய வார்த்தை? மண்ணுக்கு சொல்ற வார்த்தை. வீடு கட்டினப்ப மண்ணுக்குள்ள இறங்கிடுச்சு, கிரிப் இல்ல. ஒரு இடத்துல நடந்து போன புதக்குழி உள்ள இறங்கிட்டேன், என்னாச்சு? கிரிப் இல்ல. அப்போ சிந்தனையில கிரிப் இல்ல, செயல்ல கிரிப் இல்ல அப்படி சொன்னா நீங்க வேற குழந்தைகளையோ மற்றவங்களையோ நம்ம பிடிச்ச மிரட்ட தேவையில்லை. சிம்பிளான வழி, அவங்கள அப்படி மிரட்டி சரி சாதிக்க முடியாத விஷயத்த அவங்க வயிற்றையும் மண்ணீரலையும் நம்ம பாதுகாத்தா அல்லது கரெக்ட் பண்ணிட்டோம் சொன்னா டெஃபினட்டா அவங்களோட சிந்தனையில செயல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த அக்குபஞ்சர் அறிவியல் சொல்லுது. ஓகே, அப்ப நிலம் அப்படிங்கிற பிரமிப்பான சக்திக்கு பின்னாடி இத்தனை வேலைகள் அது செய்யுது அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது காற்று சக்திக்கு என்ன வேலை இருக்குது? காற்றோட வேலை என்ன அப்படின்னா, பொதுவா நம்ம சொல்லுவோம் எங்கே ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் ரூம்ல காத்து இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஃப்ரீயா உட்கார முடியாது, மைண்ட் ஃப்ரீயாவே இருக்காது, ஏதாவது ஒரு டிஸ்டர்பா இருக்கிற மாதிரியே தெரியும், சும்மா இங்க அங்க நடந்துகிட்டே இருக்கும், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்ப காற்று ஓட்டமான சூழல்ல உட்காரும் பொழுதுதான் நமக்கு ஒரு மனம் அமைதியாகுது அல்லது நிம்மதியான ஒரு சூழல் கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த காற்றோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, உயிர்களை அசைய வைக்கிறது காற்றோட வேலை. உயிர் இருக்கும், ஆனா அந்த உயிர் அசையணும் அப்படின்னா காற்று தேவை. மரம் நிக்குது, அசையணும் சொன்னா காற்று தேவை. மனிதன் இருக்கிறான், பிறந்துட்டான், அசையணும் சொன்னா காற்று சக்தி உள்ள வாங்கினா மட்டும்தான் அவனால அடுத்த வேலைக்குள்ள போக முடியும். காற்று சக்தி இல்லை அப்படின்னா அவன் அதோட அவனோட ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, அப்போ ஒரு இடத்துல திடீர்னு ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னா அசைவு இல்லை. ஆனா நமக்கு அசைவு வேணும். உடனே நம்ம என்ன சொல்றோம்? காத்த விடுங்கப்பா, முதல்ல எல்லாம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா காத்து அடைச்சிட்டா அவர் ஏற்கனவே அசைவு இல்லை, போதுமான காற்றோட்டம் இருக்காது. அப்ப காற்றோட்டம் இல்லைன்னா அவர் எப்படி எழுப்புறது? அதனால நம்ம சொல்றோம் காத்தோட்டமா தள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ உடலுக்கு தேவையான அசைவு, பூமிக்கு தேவையான அசைவு கொடுப்பவர் யார் அப்படின்னா இந்த காற்றுங்கிற பிரம்மாண்டமான சக்தி. இந்த காற்று சக்தி இன்னைக்கு இருக்கிற ஜீவன்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் கழிச்சு வரக்கூடிய அளவுக்கு ஜீவன்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் தேவையான அளவுக்கு காற்று நம்ம உடல் இங்க பிரபஞ்சத்துல இந்த பூமியை சுத்தி படைச்சு வச்சுதான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்குது. அப்போ இவ்வளவு பெரிய காற்று சக்தி இருக்குது. இந்த காற்று சக்தியை நம்ம உடம்புக்குள்ள யாரு வேலை செய்யறாங்க, என்ன வேலை செய்யறாங்க, எந்த உறுப்பா இருக்கிறாங்க அப்படின்னா
உங்க உடலுக்கு தேவையான அசைவை கொடுக்கறதும் உங்களோட மனங்களுக்கு தேவையான அசைவை கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் பார்த்துக்கிறவர் யாரு சொன்னா உங்களோட நுரையீரல்ங்கிற உறுப்பும் பெருங்குடல்ங்கிற உறுப்பு. இந்த நுரையீரல் மேல இருக்குது, பெருங்குடல்ங்கிறது உங்க லோவர் அப்டமன்ல மிடில் ஆஃப் த அப்டமன்ல வந்து சேர்ந்துடும். ஓகே, சோ இந்த பாட்டுல வரக்கூடிய ரெண்டு விஷயங்களுமே வந்து காற்று சம்பந்தப்பட்டதாக இந்த அக்குபஞ்சர் அறிவியல் சொல்லுது. அப்ப நுரையீரலோட இயக்கம் நமக்கு எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா, பொதுவா ஒரு குழந்தை வந்து வயிற்றுல இருக்கும் பொழுது, ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மாவோட வயிற்றுல இருக்கும் பொழுது நம்ம ரெகுலரா ஸ்கேன் பண்ணுவோம். எவ்ரி மந்த் ஸ்கேன் பண்ணுவோம். இப்பெல்லாம் ஒன்ஸ் இன் 15 days கூட ஸ்கேன் பண்ணுவோம். ஆனா ஸ்கேன் பண்ணும் பொழுது ஒரு உறுப்பு வளரும், ஆனா இயக்கம் இல்லாமல் இருக்கும். வளரும், வளர்ச்சி அடையும், ஆனால் இயக்கம் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய உறுப்பு எதுன்னு சொன்னா நம்மளுடைய நுரையீரல் தான். லங்ஸ் தான் அந்த வேலையை செய்யும். லங்ஸுக்கு வந்து எப்பவுமே வந்து அசைவு திறன் வந்து அப்ப இருக்காது. அசையாமல் அப்படியே நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும், வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும். ஏன்டா உயிர் சக்தி இருக்குது, அதனால வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும். அப்ப அது வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்து அது திருப்பி எப்பொழுது சக்தியை வெளியே பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் பண்ணி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுதோ அப்பதான் உடல் அசைய ஆரம்பிக்கும். அந்த அசைவு தான் நம்ம முதல்ல கொடுக்கக்கூடிய வாயை திறந்து கட்டக்கூடிய அழுகையாக மாறும். அப்போ இந்த நுரையீரலோட இயக்கத்தை தான் நம்ம காற்று சக்தியோட கம்பேர் பண்றாங்க. அப்ப காற்று சக்தி நல்லா இருக்கிறதுக்காக தான் நம்ம நிறைய தவ பயிற்சி பண்றோம். தவத்துல எல்லாமே நம்ம என்ன பண்றோம், காற்று சக்தியை அதிகமா கவனிக்கிறோம் அல்லது அதிகமா அதை பயன்படுத்த முயற்சி பண்றோம். அப்போ காற்றுங்கிற இயக்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் கூட சார்ந்த அந்த இன்னொரு நபர் வேலை செய்ய ஆரம்பிப்பாரு. அந்த இன்னொரு நபர் யாரு, நம்மளுடைய பெருங்குடல் சொல்லி சொல்றாங்க. அப்ப பெருங்குடலுடைய இயக்கம் எப்பொழுது நடக்கும், காற்று சக்தி இயங்கினாதான் பெருங்குடலோட செயல்பாடு வரும். ஒண்ணு வந்து இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு, இன்னொருத்தர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அப்போ நுரையீரல் இயங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் காற்று சக்தியான பெருங்குடல் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு இந்த அறிவியல் சொல்லுது. அப்ப நுரையீரலோட இயக்கம் வந்து எப்படி இருக்கும், எப்ப நடக்குது அப்படிங்கும்போது நுரையீரலோட இயக்கம் குழந்தை வெளியே வரும் பொழுதுதான் நடக்குது, வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. அப்ப வெளியே வரும்போது நடக்கிற இயக்கம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த செயல்பாடு நடக்குது, அதாவது பெருங்குடலோட செயல்பாடு நடக்குது. அப்ப பெருங்குடலோட முக்கியமான செயல்பாடு என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு 1000 வேலைகள், ஒரு கோடி வேலைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு வேலை என்ன அப்படின்னா கழிவு வெளியேற்றம், அதாவது மோஷனை வெளியேற்றம் பண்றது நம்மளுடைய பெருங்குடலோட வேலை. அப்போ இங்க ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப டீப்பா நோட் பண்ணிக்கலாம். பெருங்குடலோட இயக்கம் நடக்கணும் சொன்னா நுரையீரல் இயங்கணும், நுரையீரலோட இயக்கம் நடக்கணும் சொன்னா குழந்தை வெளியே வந்தாதான் நடக்குது. அப்படி குழந்தை வெளியே வந்தா மட்டும்தான் பெருங்குடலோட இயக்கம் நடந்து குழந்தையோட வயிற்றுல இருந்து மோஷன் வெளியேறும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவியல் தெளிவா சொல்லுது. ஓகே, அப்போ நமக்கு அடுத்தது வரும்போது காற்று சக்தி பத்தி நம்ம 2 உறுப்பு பேசிட்டோம். அதுக்கடுத்து எடுத்துட்டா நீர் சக்தி பத்தி பேசலாம். நீர் அப்படின்னா என்ன தன்மையை குறிக்கும் அப்படின்னு சொன்னா, நீர் அப்படின்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம், விளையாடுறது நீர் தான் ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாத்துக்குமே. குழந்தைகளை வந்து நீங்க தண்ணியில குளிக்க வைக்க போனா நீங்க தான் குளிக்க வைக்கணும்னு நினைப்பீங்க. குழந்தைய பொறுத்த மட்டும் அந்த தண்ணியில விளையாடணும். கொஞ்சம் டப்பு மாதிரி இடம் கிடைச்சிச்சு, டப்புல உட்கார வச்சுட்டீங்கன்னா தண்ணியை விட்டு எந்திரிக்க சொன்னா கூட எந்திரிக்க மாட்டாங்க, விளையாண்டுட்டே இருப்பாங்க. மழை வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்ட் விட்டுட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா மழையில தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ள வந்து இருக்கிற நேரம் குறைவாக தான் இருக்கும். அப்படின்ட்டு நம்ம குழந்தைத்தன்மையில இருக்கும் பொழுது நீரை ரொம்ப ரசிக்கிறோம், நீரை ரொம்ப நேசிக்கிறோம். அப்ப நீரோட தன்மை என்ன, நீரோட ஆற்றல் என்ன, நீருக்கு என்ன வேலை அப்படின்னா, பொதுவா நம்ம சாதாரணமா யோசிச்சா நீருக்கு என்ன வேலை அப்படின்னா, நீர் வந்து குளிக்கிறதுக்கு பயன்படும். நம்ம குளிக்கிறோம், அடிக்கடி குளிக்கிறோம், இந்த காலையில ஒரு தடவை நைட் ஒரு தடவை குளிக்கிறீங்க, ஸோ நீர் தேவைப்படுது. குடிக்கிறதுக்கு கண்டிப்பா நீர் தேவைப்படுது. அது எவ்வளவு நேரம் எப்ப வேணும் அப்ப எல்லாம் குடிச்சுட்டே தான் இருந்தாகணும், நீர் தேவைப்படுது. அப்ப குளிக்க பயன்படுது, குடிக்க பயன்படுது, அது மட்டும் தானா அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளை சுத்தப்படுத்தணும், ஒரு இடத்த சுத்தப்படுத்தணும், ஒரு துணியை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நீர் இல்லாமல் செய்ய முடியாது. அப்ப நீர் அப்படின்னா தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறது மிக பிரதானமான ஒரு வேலையாக கருதப்படுகிறது. நீரை வச்சுதான் காரை கழுவ முடியும், வண்டியை கழுவ முடியும், உங்களை கழுவ முடியும், வீட்டை கழுவ முடியும். அப்ப தூய்மைப்படுத்துதல்ங்கிற ஒரு ப்ராசஸ்குள்ள போகும்போது நீர் அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. அப்ப நீருக்கு இது மட்டும்தான் இது மட்டும்தானா, தூய்மைப்படுத்துதல் மட்டும்தான் அதோட பிரதானமான பணியா அப்படின்னா அது பிரதானமான பணிதான். பட் இன்னும் நிறைய விஷயங்களை செய்யும். நிறைய விஷயங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம வந்து
நார்மல் ஒரு ரோடு, ஹைவேஸ் ரோடோ அல்லது வந்து ஓப்பன் லேண்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ல நம்ம தினமும் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம்னு எடுத்துக்குவோம். அந்த டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஓப்பன் லேண்ட், அன்யூட்டிலைஸ்டு ஓப்பன் லேண்ட் இருக்குது, அந்த லேண்ட் பார்த்தா காஞ்சு போய் கிடக்குது. அதே லேண்ட்ல ஒரு தொடர்ந்து நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் டிராவல் பண்ண முடியல டியூ டு ஹெவி ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த 5 நாட்கள் கழிச்சு நம்ம திருப்பி அந்த ரோட்ல வரும் பொழுது அந்த ஓப்பன் லேண்ட பாத்தீங்கன்னா இப்ப முழுக்க முழுக்க என்ன ஆகும், செடி கொடிகள் வளர்ந்து ரொம்ப ரம்மியமா இருக்கும். புல் பூண்டு வளர்ந்துருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும், பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நீர்த்தன்மை மழைத்துளி அங்க படாத சமயத்துல அங்க ஒண்ணுமே காணோம். மழைத்துளி பட்ட உடனே என்னென்னமோ வெளியே வருது, இதுக்குள்ள இருந்து நிலத்துல இருந்து வெளியே வருது. அப்ப இந்த மழை போய் இந்த நிலத்து கூட என்னதான் பேசுச்சு, இவங்க 2 பேரும் என்னதான் ஒரு முடிவு பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய தனக்குள்ள மறைஞ்சிருக்கிற விஷயத்த இந்த நீர்ங்கிற தன்மை வெளிப்பட்ட உடனே, இந்த நீர்ங்கிற தன்மை பட்ட உடனே இந்த நிலம் வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்குது. அப்ப நீருக்கு வந்து ஒரு மிக பிரமாண்டமான பெரிய பவரோட ஒரு ஆற்றல் இருக்கு. என்னன்னு சொன்னா, அந்த நீர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல உயிர் நீர் தான், மழை நீர் உயிர் நீர் சொல்லுவோம், நல்ல வார்த்தை. அந்த உயிர்ப்பான நீர் வந்து பூமியில படும் பொழுது உள்ள இருக்கிற விஷயத்த வெளியே கொண்டு வந்து கொடுத்துரும். அப்போ நீரோட முக்கியமானது ஒரு கிளன்சிங்கிற ப்ராப்பர்ட்டி அதுகிட்ட இருக்குது, உண்மைதான். பட் கிளன்சிங்கிற ப்ராப்பர்ட்டி ஒன்று பிளஸ், அது கூட அடிஷனல் பிளஸ் என்ன சொல்லலாம், ஹிடன் வேல்யூஸை வெளியே எடுத்து கொடுக்கும். ஓகே, நிலத்துல ஹிடன் வேல்யூஸை வெளியே எடுத்து கொடுக்குது. ஓகே, நம்ம உடம்புக்குள்ள என்ன ஹிடன் வேல்யூ இருக்கு, நம்ம தான் கண்ணு முன்னாடி தெரியுது, எல்லா கை எல்லாமே நம்ம பார்க்க முடியுமே, அப்புறம் என்ன ஹிடன் வேல்யூஸ் இருக்க போகுது அப்படின்னா, இந்த அறிவியல் என்ன சொல்றதுன்னா, உங்களுடைய மறைவான சக்திகள் ஏதாவது இருந்தா, மறைவான ஆற்றல் ஏதாவது இருந்தா, மறைவான கலைகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, அதை வந்து கண்டிப்பா காமிச்சு கொடுக்கும் திறன் யாருகிட்ட இருக்குன்னா நீர்கிட்ட தான் இருக்கு. நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒரு யூனிக்னஸ் இருக்குதுங்க, அதை கண்டுபிடிக்கிறது டீச்சரோட வேலை அல்ல பேரண்ட்ஸோட வேலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த யூனிக்னஸ்ங்கிற விஷயத்த எல்லா குழந்தைகள்ட்ட இருந்து நம்மளால உடனே கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சமயம் நம்ம தவறி விட வேண்டி இருக்குது. அப்போ அந்த குழந்தைகிட்ட யூனிக்னஸ் இல்லையா அப்படின்னா, யூனிக்னஸ் இருந்தது ஆனா இன்னும் வெளிப்படல. மேபி அந்த குழந்தை நல்ல டிராமா ஆர்டிஸ்டா இருக்கலாம், நல்ல ஒரு மியூசிஷியனா இருக்கலாம், நல்ல ஒரு மெஜிஷியனா இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல பாடகரா சிங்கரா இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விதத்துல அவங்க இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் 10, அவங்களுக்கு தெரிஞ்சது 100 கூட இருக்கலாம். அது ஏன் வெளிப்படல ஆனா இருக்குது இல்லைங்களா? அப்போ ஒரு விஷயத்த புதைச்சு வச்சோம், வெளிப்படாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த மழைத்துளி படல. அதே மாதிரி அந்த குழந்தைகள்கிட்டயோ பெரியவங்கள்ட்டயோ நீர் ஆற்றல் குறைவாக இருக்கும் பொழுது அது வெளிப்படாமல் போய்விடும். நீர் ஆற்றல் பட்டுச்சு அப்படின்னா, நீர் ஆற்றல் அதிகமாயிடுச்சு சொன்னா டெஃபினட்டா அந்த குழந்தைகிட்டயோ பெரியவங்கள்ட்டயோ இருக்கிற ஆற்றல் வெளிப்படும். இப்ப சுமாரா ஒருத்தரை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, அவர் வந்து வெறும் புக்கோட கவரை பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. அப்ப பார்த்தா எப்படி நம்மளால ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க பார்வையால அவங்களை சொல்லவே முடியாது. அவங்களோட பழகணும் அல்ல அவங்களோட செயல்பாட நீங்க கவனிச்சா மட்டும்தான் முடியும். சும்மா ஒருத்தர் ரோட்ல நிக்கிறாரு, இவர் பெரிய குக் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? அல்ல பெரிய சிங்கர் சொல்ல முடியுமா? அல்ல பெரிய மெஜிஷியன் சொல்ல முடியுமா? அல்ல பெரிய மியூசிஷியன் சொல்லி பார்த்தோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவங்க அதை வெளிப்படுத்தும் பொழுதுதான் நீங்க அதை ரசிக்க முடியும், பார்க்க முடியும், உணர முடியும். அப்ப அதை வெளிப்படுத்துற திறன் வேணும் இல்லையா, வெளிப்படுத்தணும் இல்லையா? அந்த வெளிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருனால செய்ய முடியுது, யாருனால செய்ய முடியல அப்படின்னா, யார்கிட்டலாம் நீராற்றல் குறைவாக இருக்கிறதோ அவங்களால செய்ய முடியல, யார்கிட்டலாம் நீராற்றல் நல்லா இருக்கோ அவங்களால செய்ய முடியுது. அப்ப நம்ம குழந்தைகளுக்கு அந்த ஆற்றல் வெளிப்படுத்தணும்னு சொன்னா, அதுக்குண்டானதை நம்ம என்ன பண்ணனா அதை வெளிப்படுத்தணும், அதை செய்ய வேண்டியதுதான். செஞ்சா கண்டிப்பா அந்த குழந்தை கண்டிப்பா ஷைன் ஆகி வரும். அதை விட்டுட்டு நம்ம இல்ல முயற்சி பண்ணுன்னு சொல்லி நமக்கு வார்த்தைகளால மட்டும் பேசிட்டு இருக்கும்போது செயல்பாடு வந்து சேராது. ஓகே, அப்ப இந்த செயல்பாடு உள்ள மனித தன்மை, அதாவது இந்த நீர் தன்மைய யாரு நம்ம உடம்புல வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, முழுக்க முழுக்க நம்மளுடைய கிட்னிங்கிற உறுப்பு தான். கிட்னியும் யூரினரி பிளாடர் 2 பேரும் தான் இந்த வேலைகளை செய்யறாங்க. கிட்னியும் இதே வேலையை நம்ம உடம்புல ரத்தத்தை வந்து தூய்மைப்படுத்துற வேலையை அவங்க தான் பண்றாங்க. ரத்தத்தை தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறது ஏன்டா கிளன்சிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப நீருக்கு அந்த ஆற்றல் இருக்குன்னா ரத்தத்தை உடல்ல ஏதோ ஒரு வேலை பண்ணணும்ல.
உடல்ல என்ன வேலை? இந்த கிளென்ஸ் பண்ண வேண்டியது, ரத்தத்தை தூய்மைப்படுத்துதல் அவரோட பிரதானமான வேலை. அப்ப ரத்தத்துல இருந்து தூய்மைப்படுத்தி வரக்கூடிய விஷயத்த அது சிறுநீராகவும் அல்ல சிறுநீர்ல சில சக்தி யூரினரி பிளாடர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. யூரினரி பிளாடர் அதுல இருக்கக்கூடிய ஹிடன் எனர்ஜியை வாங்கி வச்சுக்கிட்டு ஃபைனலா தான் அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணுவாரு. நம்ம நினைக்கிற மாதிரி யூரினரி பிளாடர் தான் இது ஒன்லி கலெக்டிவ் மெக்கானிசம் மட்டும் அவர்கிட்ட கிடையாது. அதுல ப்ராசஸிங் வேலை அவருக்கு நிறைய இருக்குது. அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுதான் அவர் வெளிப்படுத்துவார். அப்போ ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, பெண் குழந்தை, ஒரு 3 வயது குழந்தை இருக்கிறா அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம பார்க்கிறோம். பார்த்துட்டு ஒரு இது பெண் குழந்தை அப்படின்ட்டு மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த குழந்தை பருவத்துக்கு வரா, அவளுக்கு ஒரு 10, 12 வயசுல 13 வயசுல பருவம் அடைகிறா. பருவம் அடைஞ்சானா அந்த பெண்ணுக்கு உண்டான வளர்ச்சிகள் எல்லாம் நல்லா அபிரிதமா நடக்குது. அந்த பெண்ணுக்கு ஒரு 23 வயது அந்த குழந்தைக்கு வருது. 23 வயது குழந்தைக்கு நம்ம ஒரு உரிய பருவத்துல திருமணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உரிய பருவத்துல திருமணம் செய்து வைக்கிறோம். இப்ப அந்த குழந்தைகிட்ட, அந்த 23 வயது குழந்தைகிட்ட நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு அடுத்த ஒரு குழந்தையை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற தேவையை நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்போ அந்த அடுத்த குழந்தையை பெறக்கூடிய சக்தி மறைவான சக்தி. ஓகே, அதுக்குண்டான சூழல் கிடைக்குது, ஒரு ஆண் துணை கிடைக்குது, அதுக்குண்டான பருவம் வயது அதுக்கு கிடைக்குது. இதெல்லாம் சூழல் கிடைச்சாலும் அந்த இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்கணுங்கிற அருவமானது, கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அந்த பெண்ணுகிட்ட இருந்தா மட்டும்தான் இந்த குழந்தைங்கிற சக்தி வெளிப்படும். அப்ப அந்த சக்தி நிலையை யாரு பேசுறாங்க இங்க அக்குபஞ்சர்லன்னா அந்த பெண்ணுடைய சிறுநீரகத்தோட சக்தியை பத்தி தான் பேசுறோம். பட் மாடர்ன் சயின்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, அதுல இருந்து கொஞ்சம் இன்னும் கீழே இறங்கி யூட்ரஸை பார்த்தா போதும், பிலோப்பியன் டியூப் பார்த்தா போதும், ஓவரி பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. பட் இங்க அக்குபஞ்சர் அறிவியல் என்ன சொல்றதுன்னா இந்த பிலோப்பியன் டியூப் ஆகட்டும் அல்லது யூட்ரஸ் ஆகட்டும் அல்லது ஓவரி ஆகட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்துக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜா அரசன் யாரு அப்படின்னா அந்த கிட்னி தான். அந்த அரசன் நல்லா இருந்தா இந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். அந்த அரசன் டயர்டாவோ சோர்வாவோ இருந்தாரு சொன்னா முதல்ல அரசனை எழுப்புற வேலையை பாருங்க அப்படிங்கறத நம்ம அறிவியல் பேசுது. ஓகே, அப்ப அதே மாதிரி நம்ம யூரினரி பிளாடர் அப்படிங்கிறவரும் ஒரு சக்தி நிலையில இருந்துட்டு அவர் என்ன பண்றாரு, அதுல இருக்கக்கூடிய சக்திகளை, மறைவான சக்திகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாரு. அது எதுக்கு சொன்னா ஜெனட்டிக்கல் ஆர்கனோட குரோத்துக்கு அவர் பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சிருக்காரு. சோ அந்த வேலையை யூரினரி பிளாடர் ஒரு பார்ட்டா எடுத்து செஞ்சுட்டு இருக்க தவிர யூரினரி பிளாடர்னா வெறும் யூரினை கலெக்ட் பண்ணி அனுப்புற வேலையை மட்டும் பண்ண மாட்டாரு. அப்ப கிட்னியோட ஆரோக்கியம் தான் யூரினரி பிளாடரோட ஆரோக்கியம். இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க கிட்னியோட ஸ்டோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அல்ல யூரினரி பிளாடர்ல ஸ்டோன் வந்திருக்கு அப்படின்ட்டு. இது எதனோட வெளிப்பாடு அப்படின்னா நம்ம உடனே ஸ்டோனை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவோம். அது கால்சியம் ஸ்டோனா, பாஸ்பரஸ் ஸ்டோனா அப்படின்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய டீடைல் அனலைசிங் போறோம். பட் இந்த அறிவியல் என்ன சொல்றதுன்னா அதுக்கு ஏன் ஸ்டோன் வந்தது அப்படிங்கிற கேள்வியே கேட்குது. அப்ப அதுல ஏதோ குறைபாடு இருக்கா, அப்ப அந்த நீர்ச்சத்தை ரைஸ் பண்ணி கொடுங்க, அப்ப இந்த ஸ்டோனுங்கிற மெக்கானிசம் தானா டிசால்வ் ஆயிடும் அல்லது மறைஞ்சிரும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது. சோ அதுக்கு அடுத்தது ஆகாயம்ங்கிற சக்தி. இந்த ஆகாயம்ங்கிற சக்தி என்ன அப்படின்போது ஆகாயம்னா பிரமிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆகாயம் சொன்னா அது ஒரு என்ன சொல்றது, எல்லாத்தையும் சூழ்ந்து இருக்குது, நிலத்தையும் சூழ்ந்து இருக்கு, நீரையும் சூழ்ந்து இருக்குது, காற்றையும் சூழ்ந்து இருக்குது அப்படின்ட்டு எல்லா சக்தியும் சூழ்ந்த ஒரு மிகப்பெரிய படைப்பு அப்படிங்கிறது. அப்ப இந்த ஆகாயத்தை பத்தி சொல்லும் போது சில விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்காகவும் எளிமைப்படுத்துறதுக்காகவும் இந்த அறிவியல் என்ன பண்ணிருக்குது, இத சிம்பிளா மரத்தோட போய் கம்பேர் பண்ணலாம். ஆகாயம்ங்கிறது பிரமிப்பு, அதை போய் சிம்பிள் பண்றதுக்கு ஒரு மரத்தோட கம்பேர் பண்ணுது. மரமும் ஆகாயம் ஒன்றான் அப்படின்னா மரத்தோட தன்மையும் ஆகாயத்தோட தன்மையும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி இது ப்ரூவ் பண்றாங்க. ஏன்பா அதை போய் ஆகாயம்ட்டே வச்சிருக்கலாம்ல, மரம் சொல்லலாம்ல அப்படின்னா, மரத்தை ஏன் சொல்றீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கத்துக்கும் பொழுது பிரமிப்பாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் கற்றுக்கொள்ள முடியாது. சோ பிரமிப்பை உடைக்கணும். ஏன் நம்ம லாங்குவேஜ் எல்லாம் மதர் டங் அப்படிங்கிற வார்த்தையால பயன்படுத்துறோம் அப்படின்னா, நீங்க ஒரு லாங்குவேஜை கத்துக்கும் போது அங்க எந்த வித உங்க முயற்சியும் இருக்காது. அப்படியே ஸ்பூன் ஃபீடிங்கா அம்மாவோட வாய் அம்மா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, அந்த சவுண்டு கேட்பீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஒவ்வொரு தடையும் நீங்க ட்ரை பண்ணி சொல்லும் போது ஒரு என்கரேஜ்மெண்ட் அம்மாட்ட இருந்து வரும். அந்த ஸ்மைலுக்காக நீங்க வார்த்தைகளை பழகி பழகி அதுக்கப்புறம் நீங்க வேர்டா பேசி அதுக்கப்புறம் நீங்க பெரிய எழுத்தாளராகவோ அல்லது பெரிய கவிஞராகவோ பெரிய புத்தக மேதையாவோ நீங்க மாறிட்டு இருக்கு.
அப்ப அந்த இதை கத்துக்கும் பொழுது ஒரு போராட்டமான ஒரு கல்வியை கத்துக் கொடுத்திருந்தாங்க வைங்களேன், நீங்க கண்டிப்பா அந்த லாங்குவேஜ்ல இந்த பெரிய ஸ்பெஷல் பர்சனா நீங்க மாற முடியாது. அப்போ எளிமை தேவைப்படுது அப்படிங்கறதுனால மட்டும்தான் இங்க என்ன பண்ணாங்க, ஆகாயத்தை கொண்டு வந்து சிம்பிளான ஒரு மரங்கிற ஒரு தன்மையில கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இப்ப யார்கிட்ட கேட்கிறோம், ஒரு குழந்தைகிட்ட கேட்கிறோம், மரத்தை பத்தி சொல்லுப்பா அப்படின்னா, ஏய் மரம் தானே, மரம் தான் நிழல் தரும், உடனே சொல்லிவிடும். அப்புறம் மரத்துல இருந்து காய்கறிகள் கிடைக்கும், கனிகள் கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் மரத்துக்கடியில எல்லாரும் வந்து உட்காந்துப்பாங்க. ஆமா, மரத்துக்கடியில தான் எல்லாரும் உட்காருவாங்க. ஏன்? அந்த நிழல் எனக்கு பிடிச்சிருக்கு, உட்கார்ந்துருக்கிறேன். ஓகே, வேற என்ன? அந்த மரத்துக்கெல்லாம் ஆடு மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஆமா, அதுகளுக்கு ஓய்வு வேணாலும் அங்கதான் வரும். அப்புறம் மரத்துக்கு மேல மேல என்ன இருக்கு? மரத்துக்கு மேல பறவைகள் கூடு கட்டுது. பறவைகள்லாம் அங்கதான் உட்காந்து கலை கிச்சு 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 பேசிட்டு இருக்கும். அப்படின்ட்டு பேசிட்டே போகலாம். அப்ப மரம்னா இவ்வளவுதானா அப்படின்னா இல்ல. மரத்துல அடுத்த ஸ்டேஜ்ல சொல்லுது, இது பிகினிங் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் லெவல்ல. ரெண்டாவது லெவல்ல என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல, மரத்துல கனிகள் கொடுக்குது, காய்கள் கொடுக்குது அப்படின்னா கூட அந்த மரத்துக்கு அடியில இரவு தங்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே, பகல்ல போய் உட்காருங்க, நைட்டு உட்காராதீங்கன்னு சொல்றீங்களே அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். உடனே வரும்போது உடனே மாடர்ன் அறிவியல் நம்ம பேசுறோம். இல்ல இல்ல, பகல்ல அதுல ஆக்சிஜன் வருது, நைட் ஆனா கார்பன் டை ஆக்சைடு வருது. அப்ப கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புல இருந்து வெளியே போற காத்து தான். அப்ப ஏன் மரத்துல இருந்து வெளிப்படுது? மரத்துல இருந்து ஏன் வெளிப்படுது அப்படின்னா, மரமும் தன்னை தூய்மைப்படுத்திக்கணுங்கிறதுல ஒரு ஆர்வமா இருக்குது. பகலெல்லாம் ஒரு வேலையை பண்ணிட்டப்பா, என்னோட உடம்புல நிறைய வாங்கி வச்சுட்டேன், நான் அதை சரிப்படுத்திக்கிறேன் அப்படிங்கறதுக்காக அது இரவு நேரத்தை பயன்படுத்துறதுங்கிறத நம்ம பெரியவர்கள் ஏற்கனவே அறிஞ்சு புரிஞ்சனாலதான் இரவு நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு மரத்துக்கடையில படுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மரத்துக்கடையில ஒரு ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடை மட்டும் பண்றது அவரோட வேலை கிடையாது. அதை விட பிரம்மாண்டமான வேலை என்ன பண்ணா, அது டாக்ஸினை டீடாக்சிஃபை பண்றது பிரைமரியான ஜாபா நம்ம மரத்துக்கு வச்சிருக்கோம். நச்சுக்களை முறிக்குது. எப்படி நச்சுக்களை முறிக்குது? அதனாலதான் நம்ம ஏதாவது ஒரு ஃபேக்டரி வச்சா கூட சொல்லலாம், மரங்களை நிறைய நட்டு வைங்க, மரங்களை நிறைய நட்டு வைங்க. ஏன்? அதுதான் டாக்ஸினை டீடாக்சிஃபை பண்ணுது. ஃபேக்டரியில இருந்து வரக்கூடியது மோசமா இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவுகள் மோசமா இருக்கும், காற்றுக்கு மோசமா இருக்கும் சொன்னா, அதை தூய்மைப்படுத்தி நமக்கு கொடுக்கக்கூடிய நபர் யாராக இருக்கிறாங்கன்னா மரமா தான் இருக்குது. அப்போ ஒரு ஃபேக்டரியோடதுல இன்னொன்னு கூட நீங்க கவனிக்கலாம். ஃபேக்டரியில எப்பவுமே ஒரு சிம்னி இருக்கும். அந்த சிம்னி வந்து எப்படின்னா வானத்தை நோக்கி இருக்குமே தவிர பூமிக்கு அடியில யாரும் தோண்டி வைக்க மாட்டாங்க. பரோட்டா கடையில கூட ஒரு சிம்னி இருக்கும், அந்த சிம்னி வானத்தை நோக்கி தான் இருக்கும். பட் அது ஒரு 5 அடி 10 அடியில முடிஞ்சிடும். பட் ஒரு ஃபேக்டரியில ரொம்ப ஹைட்டா இருக்குது, சப்போஸ் ஒரு 100 மீட்டர் 300 அடிக்கு ஹைட்டா வைக்கிறாங்க வைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஃபேக்டரியில இருந்து வரக்கூடியது ஹைலி பொல்யூட்டடான ஒரு டாக்ஸின் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல கேஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்ப அது ரொம்ப உயரமா தூக்கி வைக்கணும். அப்படி உயரமா தூக்கி எங்கதான் வைக்கிறீங்க அப்படின்னா வானத்தை நோக்கி தான் வைக்கிறீங்க. அப்ப வானத்துல இருக்கிற சக்தி என்ன பண்ணுதுப்பா அப்படின்னா, அதுதான் இரவு தன்னை தூய்மைப்படுத்தி மீண்டும் அடுத்த நாள் உங்களுக்கு அது ஒரு நல்ல சக்தியாக மாற்றி கொடுக்குது. அப்போ அது சும்மா வானம் இல்ல, வானத்துல ஒரு பெரிய ப்ராசஸிங் வேலை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத எளிமையா புரிய வைக்கிறதுக்கு இந்த மரம்ங்கிறத பேசுறாங்க. அப்போ மரத்துல ஒரு குளுமை கிடைக்குது, ஆரோக்கியம் கிடைக்குதுங்கிறதுக்கு மேல டாக்ஸினை டீடாக்சிஃபை பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதானா அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜ்ல இதனோட அடுத்த டைமென்ஷன்ல இன்னொன்னு சொல்றாங்க, மரம் மரமா தானே நின்றுட்டு இருந்தது, மரம் மரமா தான் நின்றுட்டு இருந்தது. ஆனா மரத்தை நோக்கி இவங்கெல்லாம் யாரு இப்ப வந்து வர சொன்னாங்க? மரம் வந்துதா அல்லது இவங்களா வந்தாங்களா அப்படின்னு பார்த்தா, ஒரு மரம் செழுமையாக இருந்துச்சு அப்படின்னா மனிதர்கள் தானாக அந்த மரத்துக்கடியில போறாங்க. ஆடு மாடுகள் தானாக அந்த மரத்துக்கடியில போறாங்க. பறவைகள் தானாக அந்த மரத்துக்கடியில போறாங்க. அப்போ இந்த மரத்தோட வேலை தன்னை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஆனா தான் செழுமையான உடனே தன்னை கூட பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துடுறாங்க. அது மத்தவங்களோட பார்வையில இருந்து ரொம்ப ஈர்ப்பு ஆற்றலாக மாறுது. அப்ப மரம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சக்தி. என்ன சொன்னா, உங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு மரம் மிக மிக பயன்படுது. ஓகே, இப்ப இந்த மரம்ங்கிறதுல நம்ம பேசும் பொழுதே ஒரு செழுமையை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறோம். அப்ப எல்லா மரமும் இப்படியே இருக்குமா? பட்டுப்போன மரங்கள் இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு பேரு மரம் தானே. அப்ப அந்த மரத்துக்கு அடியில யாரெல்லாம் இருக்கிறாங்க?
எந்த பறவைகள்லாம் கூடு கட்டுது, எந்த ஆடு மாடுகள்லாம் போகுதுன்னு பார்த்தா அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுது. அப்ப மரம் செழுமையாக இருந்தால் ஈர்க்கப்படுகிறீர்கள், மரம் வறட்சி ஆனால் வெறுக்கப்படுகிறார்கள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம உடம்புலயும் மரம் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள் 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது ஒருத்தர் வந்து கல்லீரல்னு சொல்லக்கூடிய லிவர்ங்கிற ஆர்கனும், இன்னொருத்தர் கால்பேடர் அப்படிங்கிற ஆர்கனும். இந்த லிவர் அண்ட் கால்பேடர் 2 பேருமே உங்க உடலுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே மரம் சார்ந்த விஷயங்களை செய்யறாங்க. மரம் சார்ந்த விஷயங்கள் பிரைமரி ஜாப் என்னன்னா டாக்ஸிக் டீடாக்ஸை பண்றது. அப்ப உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் கிட்னி பண்ணது பிரிக்கிற வேலை. இவர் வந்து நச்சுக்கள்ங்கிற விஷயத்த உடைச்சு கிளீன் பண்ணி கொடுக்கக்கூடிய திறன் யாருகிட்ட இருக்கணும்னா உங்க லிவர் கிட்ட தான் இருக்கணும். அப்ப லிவரும் கால்பேடரும் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் உங்க உடல்ல இருக்கிற நச்சுக்களை சரி பண்ண முடியும். சரி, என் உடம்புல நான் எங்கப்பா நச்சை கொண்டு போய் போட போறேன்? நான் பாட்டு சிவனேன்ட்டு நல்ல சாப்பாடை பார்த்து பார்த்து நல்ல ஹோட்டலா பார்த்தோ இல்ல நல்ல வீட்டுல சமைச்ச உணவு தானே எடுக்கிறேன் அப்படின்னா, நமக்கே தெரியாமல் நம்ம உணவுல இப்ப சொல்றோம் ஃபெர்டிலைசர் நிறைய போடுறாங்க. ஆமா, போடுறதுதான் செய்யறாங்க. இன்னும் காலங்கள் மாற மாற என்ன ஆகும்? இன்னும் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கலாம், குறையவும் செய்யலாம். ஆனா வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் வச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ வந்து நம்மளுடைய நச்சுக்களோட அளவு கூட தான் செய்யும், உணவுல கலக்கதான் செய்யுது. அப்ப உணவுல கலக்கும் பொழுது உணவுல வரக்கூடிய நச்சுக்களை யாரு முறிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய லிவர் தான் முறிச்சாகணும். ஒண்ணு. சரி, உணவுல மட்டும்தான் நச்சா? குடிக்கிற தண்ணியில, ஆமா குடிக்கிற தண்ணியில இருந்தாலும் அதையும் முறிக்கக்கூடிய திறன் யார்கிட்ட இருக்கணும்? லிவர் கிட்ட தான் இருக்கணும். சரி, உணவுல இருக்கு, தண்ணியில இருக்கு அப்படின்னு அதோட நின்றுடுமா? கிடையாது. காற்றுல இருந்தாலும் அதையும் சரி பண்ணக்கூடிய நபர் அவரா தான் இருக்கணும். சோ இவரு நீர்ல வந்தாலும் சரி, உணவுல வந்தாலும் சரி, காற்றுல வந்தாலும் சரி, நச்சுக்களை முறிச்சு தள்ளிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம உடல் சொல்லுது. ஆனா அது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி அக்குபஞ்சர் இன்னொரு விஷயத்த சொல்லுது. உங்களுடைய சிந்தனையில நச்சுக்கள் இருந்தாலும், அண்டர்லைன் பண்ணிக்கலாம், சிந்தனையில நச்சுக்கள் இருந்தாலும் அதையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய லிவர் கிட்ட தான் இருக்குது. அப்போ ஒருத்தரோட சிந்தனை வந்து பியூரிஃபை பண்ண முடியல, டீடாக்ஸை பண்ண முடியலன்னா காரணம் என்னன்னா, அவர் சிந்தனையை ஒண்ணும் அவர் பண்ண முடியாது, அவருக்கு வந்துருச்சு. அதை சரி பண்ணணும்னு சொன்னா அவருடைய லிவர் ஆரோக்கியமாக இருந்தால், அதாவது அவருடைய மரம் ஆரோக்கியமாக இருந்தால் டெஃபினட்டா அந்த சிந்தனை மாற்று சிந்தனையாக மாறும், பாசிட்டிவான எண்ணங்களாக மாற்ற முடியும். சொல்றோம், அவர் எப்ப பாரு ஏதாச்சும் ஒண்ணு நெகட்டிவா பேசிட்டே இருக்காருங்க, எதை பார்த்தாலும் அவர்கிட்ட பேசுறதே கஷ்டமா இருக்குது, அல்லது அவர் எதை பேசினாலும் கோவப்படுறாரு அப்படின்னு நீங்க எதை சொன்னாலும் சரி, அது எல்லாமே அவருடைய என்ன சொல்றது, அவருடைய இயலாண்மை, இயல் என்ன சொல்றது, இயலாண்மை அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவரோட இயலாண்மை காமிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்த நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கணவரா இருக்கலாம், வீட்டுல இருக்கக்கூடிய மனைவியா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம். ஏன் இப்படி கோபமா வெறுப்பா பேசுறாங்க அப்படின்னா அவருடைய சக்தி அந்த நிலையில இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு நம்ம அவர்கிட்ட பேசுறதை விட அதுக்குண்டான தன்மையை எப்படி ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதன் மூலமா நம்ம இவருடைய மாற்றங்களை பார்க்க முடியும். அப்ப மரத்துக்கு இது மட்டும் தானா அப்படின்னா இதை தாண்டி இன்னொரு விஷயத்த சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை அல்லது ஒரு ஆண் பிள்ளை திருமணம் ஆயாச்சு, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோ ஆணோ மறு வீட்டுக்கு போறாங்க, அல்லது இந்த பெண் புகுந்த வீடுன்னு சொல்லக்கூடிய புது இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா, இந்த பெண்ணுடைய மரசக்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண்ணுடைய மரசக்தி நல்லா இருந்துச்சு சொன்னா அந்த புகுந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஈர்க்கப்படுவார்கள். மரம் சொல்லி இருக்கிறோம் இல்லையா, அது போலவே இந்த பெண் எல்லாத்தையும் ஈர்ப்பாங்க. அப்படி ஈர்க்கப்படும் பொழுது என்ன ஆகும்? அந்த பெண் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா மாறிடுவாங்க. சோ வீடு ஒரு சந்தோஷமான சூழல்ல மாற ஆரம்பிக்கும். அல்லது அதே தலைகீழா நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு வறட்சி நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் ஒரு வீட்டுக்குள்ள போனாங்க அப்படின் போது அந்த வறட்சி நிலையினால என்ன நடக்குதுன்னா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த இடத்த விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. அப்ப அது ஒரு வெறுமையை நோக்கி பயணமா இருக்கும். அப்ப என்னப்பா கல்யாணம் எப்படி நடந்துச்சு, எப்படி ஆச்சு, எப்படி குடும்பம் இருக்கு அப்படின்னா, என்னத்தையா இல்ல என்னமோ நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த விரக்தி வருது பாத்தீங்களா. சப்போஸ் ஒரு பெரியவங்க சொல்றாங்க, என்னமோ நினைச்சிட்டு வந்தேன் எல்லாம் வேற மாதிரி இருக்குது போ, அந்த விரக்தி எதனால வந்தது அப்படின்னா அந்த நபர்கிட்ட, நம்ம கூட்டிட்டு வந்த நபர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வறட்சியோட வெளிப்பாடுதான் இது. அப்ப அந்த வறட்சியை சரி பண்ணா நல்லாயிடும் இல்ல. அதை விட்டு நம்ம அவங்க ஓகே அவங்க கேரக்டர் அப்படியா,
அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிடுறோம், அந்த நபர் மேல நம்ம ஒரு சீல் குத்திடுறோம். அது மிக மிக தவறான கண்ணோட்டம். அந்த நபர் மேல பிரச்சனை இல்லப்பா, அந்த நபர் மேல இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியில ஒரு சக்தியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேறுபாடு தான் இத்தனை விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், அந்த சக்தியை கொஞ்சம் கூட்டி கொடுப்பா, கூட்டுவதற்கான ஏதோ ஒரு வழிமுறை சொல்லுங்கப்பா, அதை செஞ்சா போதும். உண்மையாலுமே இவங்களுடைய தன்மை மாறுபடும், டெஃபினட்டா மாறுபடும். நாங்க அதை கிளினிக்ல நிறைய பேர்த்திட்ட பார்த்திருக்கிறோம், அனுபவப்பட்டிருக்கிறோம். ஓகே, சரி. அப்போ நம்ம நிலத்தை பத்தி பேசணும். அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஸ்டெபிலிட்டியான ஒரு வேலை இருக்குது. ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். காற்றுக்கு உண்டான சக்தியை பத்தி பேசணும். அது பூமியை சுத்தி நிறைய இருக்குது, நிலத்தை சுத்தி இருக்கு, காற்றை சுத்தி இருக்கு, எல்லாம் சரி. நிலத்தை சுத்தி நீரை சுத்தி இருக்குது, ஆகாயத்துக்கு அடியில உட்கார்ந்துகிட்டு இருக்குது, அது ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணி வச்சிருக்குது. ஆனா அதனோட வேலை என்னன்னா, உங்களை அசைய வைக்கிறது தான் அதனோட வேலை. அதனாலதான் நம்ம ரொம்ப வேகமா ஓடிட்டோம் அப்படின்னா நம்ம மூச்சு எப்படி ஆகுது, அதிகமா அசையுது, தெரியுது. அதே ஒரு தியானத்துல அமைதியா உட்காந்துட்டோம், மூச்சு விடுறது அதிக எண்ணிக்கைக்கு இல்ல, குறைவா இருக்குது, மனம் அமைதியை நோக்கி போகுது. அதுக்கப்புறம் நம்ம நீரை பத்தி பேசும் பொழுது ஒண்ணு பேசணும். நீருக்கு கிளென்சிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பெருசா இருக்குது. கிளென்சிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி முக்கியமா தேவைப்படுது. ஸோ தூய்மைப்படுத்துதல் அப்படின்னா நீரால தான் முடியும். அதுக்கு மேல இன்னொன்னு என்னன்னா, மறைந்திருக்கிற விஷயத்த வெளியே கொண்டு வருவாங்க. அது உங்க கலையா இருக்கலாம் அல்லது ஃபெர்டிலிட்டியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உங்களோட நீர் சக்தி தான் அதை முடிவு பண்ண முடியும். அதற்கு அடுத்தது நம்ம மரத்தை பத்தி பேசணும். மரத்தோட தன்மையில என்னன்னு சொன்னா, டீடாக்சிபிகேஷன் தான் பிரைமரி டியூட்டி. அப்படின்னா எல்லாத்துலயும் உணவுல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்குது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதுகிட்டதான் இங்க. ஸோ உங்களை அட்ராக்ட் பண்ணீங்க, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும், அல்லது உங்க தொழிலை அட்ராக்ட் பண்ணணும், அல்லது வருமானத்தை அட்ராக்ட் பண்ணணும், ஏர்னிங் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க 1000 சொன்னாலும் உங்களுடைய வுட், அதாவது மரத்தோட தன்மை எப்படி இருக்குது அதை வச்சுதான் நீங்க முடிவு பண்ண முடியும். உங்களோட தன்மை வறண்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய உழைப்பு கொடுத்தாலும் அதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம மரத்தை நம்ம பாதுகாத்துக்கிற வேலையை தான் பார்க்கணுமே தவிர அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கல யூஸே கிடையாது. இறுதியாக நெருப்பு அப்படிங்கிற ஒரு சக்தியை பத்தி இந்த அறிவியல் பேசுது. நெருப்புனா என்ன அப்படின்னா, நெருப்புனா வெப்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சூடு அப்படின்னு சொல்லலாம். எங்கேயெல்லாம் நம்ம சூடு இருக்கிறோம், வெப்பம் இருக்கிறோம், அது எல்லாமே நெருப்பு சார்ந்ததுதான். நீங்க பூமிக்கு அடியில கூட சூடு இருக்கும். நீங்க ஒரு மண்ணு கொஞ்ச தூரம் அடியில தோண்டி பார்த்தீங்கன்னா அங்க ஒரு வெப்பத்தை பார்க்கலாம். அதுக்கும் கீழே போனா நீர்த்தன்மை இருக்கும். அப்ப பூமிக்குள்ளேயும் வெப்ப ஆற்றலும் நீராற்றலும் அங்க உள்ள இருந்துட்டு தான் இருக்குது. அப்ப எல்லாத்துலயும் காற்றுலயும் ஒரு வெப்ப ஆற்றல் இருக்கும். காற்றுல வெப்ப ஆற்றலும் குளிர்ச்சி ஆற்றலும் கலந்துதான் இருக்கும். ஆற்றலும் இருக்கு, குளிர்ச்சி ஆற்றலும் இருக்கு. நம்ம காற்றை சுவாசிக்கிறோம், உள்ள போற காற்று குளிர்ச்சியாகவும் வெளியே வர காற்று வெப்பமாகவும் இருக்குது. அப்ப அது என்ன தன்மையில சொல்லுதுன்னு சொன்னா, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதனாலதான் அதுக்குள்ள அந்த வெப்பத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம உடல்லயே வெப்பம் இருக்கா? கண்டிப்பா வெப்பம் இருக்கு. தொட்டு பார்த்தாலே தெரியுது வெப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப நம்ம உடல்ல வெப்பம் எப்பொழுது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, எப்பொழுது நம்ம மரணத்துக்குள்ள இருக்கிறோமோ, மரணம்ங்கிற விடுதலையில இருக்கிறோமோ அப்பொழுது அப்படிங்கிறதும் வெப்பம் அப்படிங்கிறதும் ஒரே தன்மையில கொண்டதாக இருக்குது. அப்ப உயிரோட இருக்கிறியா அப்படின்னா கண்டிப்பா சூடோட இருக்கிறியா, சூடோட இருக்கிறியா அப்படின்னா கண்டிப்பா உனக்கு சொரணையோட இருக்கிறியா. அதாவது நம்ம சொல்லும் போது சூடு சொரணை இருக்கா, சூடு இருந்தா சொரணை இருக்குங்கிறவால காயின் பண்ணி பேசுனாங்களோ என்னமோ தெரியல. ஆனா இங்க சூடு அப்படிங்கிற தன்மை உங்களோட உயிர் ஆற்றலாக கருதப்படுகிறது இந்த அறிவியல்ல. அப்ப ஒரு உயிர் ஜனனமாகணும் அப்படின்னாலோ அல்ல அந்த உயிர் மறையணும் அப்படின்னாலோ சூடுங்கிற ஒரு இடத்துல வந்துட்டுதான் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. சூடுங்கிறது அதை மட்டுமே வைக்கிறது இல்லை. இந்த வெப்ப ஆற்றல்ல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு 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 இடத்துல இருந்து ஒரு தன்மையிலிருந்து இன்னொரு தன்மையாக மாற்றுவது வெப்பாற்றல் தான். ஒரு தன்மையிலிருந்து இன்னொரு தன்மை, அதாவது ஒரு தன்மையை பயன்படுத்த முடியாமல் இருந்தாலோ அதை பயன்படுத்தக்கூடிய தன்மைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா வெப்பத்துக்கு தான் இருக்குது.
அது எப்படின்னா ஒரு சுலபமான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லும் போது உங்களுக்கு எளிமையாகும். உதாரணத்துக்கு நம்ம இட்லி மாவு அரைக்கிறோம் அப்படின்னா, அந்த மாவு அரைக்கும் பொழுது நீங்க அதை இட்லிங்கிற தன்மையில நினைச்சிட்டு செய்யறீங்க. பட் அதை உபயோகப்படுத்த முடியாது. மாவு இருக்குது, அதுக்குள்ள இட்லி ஒளிஞ்சிட்டு இருக்குது, அந்த இட்லியை பயன்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்றோம், அதை கொண்டு போய் நம்ம இட்லி பாத்திரத்துல ஊத்தி வச்சு இட்லியா மாத்துறோம். இட்லி பாத்திரத்துல ஊத்தி வச்சா இட்லியா மாறிடுமா? கிடையாது. அங்க வெப்ப சக்தி பட்டா மட்டும்தான் அது இட்லியாக உருவம் எடுக்க முடியும். இல்லாட்டி சொன்னா மாவு மாவாதான் இருக்கும். ஓகே. அதே அதை நீங்க தோசையா பண்ணுங்க, பணியாரமா பண்ணுங்க, அதுக்கு வேற 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 பேர் கொடுங்க. எத்தனை பேர் கொடுத்தாலும் அந்த ஒரு சக்தி இல்லாட்டி சொன்னா கண்டிப்பா நம்மளால வேற மாற்றத்துக்குள்ள போக முடியாது. அப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க டிராவல் பண்ணணும்னு சொன்னா உங்களுடைய வெப்ப சக்தி, உயிர் சக்தி நல்லா இருந்தா மட்டும்தான் முடியும். உயிர் சக்தி இல்லை அப்படின்னா பேச முடியாது. இப்ப நம்ம பேசுறோம், அது கேட்கறதுக்கே கேட்டு உங்க உடல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்குதுன்னா அது காரணம் உங்க வெப்ப சக்தி. கேட்கிறோம், மாற்றம் இல்லை அப்படின்னா வெப்பசக்தி குறைவாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வெப்பசக்தி குறைவாக இருக்குது. சரி, வெப்பம் அதிகமா இருந்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. வெப்பசக்தி முக்கியம் சொல்றோம், வெப்பசக்தி ரொம்ப அதிகமா இருந்தா என்ன ஆகும்? ஆமா, இட்லி ஊத்த ஆரம்பிச்சேன், இட்லி பாத்திரமே கருகிற அளவுக்கு வெப்பம் பட்டுச்சு சொன்னா இட்லியை நீங்க பயன்படுத்த முடியாது. தோசை ஊத்துனீங்க, ஆமா தோசைக்கு வெப்பம் கொடுத்தேன், ஆனா தோசைகள் கருகிற அளவுக்கு வெப்பத்தை கொடுத்துட்டேன், தோசை பயன்படுத்த முடியாது. அப்போ இந்த வெப்பம்ங்கிற ஆற்றல் உயிராற்றலாக இருக்குது. ஆனா அந்த உயிராற்றல் கடவுளோட கருணையோ, இயற்கையோட கருணையோ, பிரபஞ்சத்தோட கருணையால அதை நம்மள முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேபிளா வச்சுட்டு பார்க்குது. நம்ம செய்யக்கூடிய சில சில தவறுகள்னால இந்த வெப்பத்தை நம்ம அதிகமா பயன்படுத்த முயற்சி பண்றோம். அப்படி முயற்சி பண்ணும்போது அது வந்து நம்மளுடைய நோயோட வெளிப்பாடாக மாறுது அப்படின்ட்டு இந்த அறிவியல் சொல்லுது. அது எப்பெல்லாம் வருது அப்படின்னா, நீங்க எப்பெல்லாம் வந்து பெருமூச்சு விடுவாங்களே சிலர், அவனுக்கு என்னப்பா அப்படின்ட்டு ஒரு இழுக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த ஒரு இழுக்கும் பொழுது உங்களோட உடல் தான் பாதிப்படைகிறது, அவங்களுக்கு ஒண்ணு. அப்போ அதோட பேஸ் என்ன அப்படின்னா, எதுக்கு நீங்க பெருமூச்சு விட்டீங்க அவனுக்கு என்னன்ட்டு ஒரு பொறாமைங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு அறியாம உள்ள வந்துருச்சு. அது வந்தனால நம்மளோட உயிர் தன்மை பாதிப்படைகிறது. உயிர் வந்து என்ன ஆகுது, தேக்கம் அடையலாம் அல்லது உருகி கருத ஆரம்பிக்கலாம். அப்படி எந்த இடத்துல கருதுதோ அது சார்ந்த நோய் வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படி சொல்லி இந்த அறிவியல் பேசிட்டே போகுது. ஓகே. சோ அப்ப நமக்கு வந்து இந்த பஞ்சபூதங்களை பத்தி பேசும் பொழுது பஞ்சபூதங்களோட தன்மைகளை தெரிஞ்சுட்டோம் சொன்னா நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த நெருப்புங்கிறத பத்தி பேசணுமே, அப்ப அது சார்ந்த உறுப்புகள் யாரு சார் இந்த வேலை பண்றாங்க அப்படின்னா, அது இயற்கையில என்ன சொல்றாங்க, இந்த அறிவியல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய இதயமும் உங்களுடைய சிறுகுடலும் தான் இந்த வேலையை பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனாலதான் இப்ப இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் இதயத்தை மட்டும்தான் கடைசி வரைக்கும் மானிட்டர் பண்றாங்க. இதயத்தோட பீட்டை நின்றுச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க டிக்ளேர் பண்றாங்க, உயிர் பிரிந்ததாக டிக்ளேர் பண்றாங்க. பட் நம்மளுடைய பழைய ட்ரெடிஷனல் சயின்ஸ்ல அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பேசுறாங்க. அது இப்போ நமக்கு ஆரம்ப கல்வியில அது தேவையில்லை. ஸோ உயிர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத உங்க இதயத்தோட பீட்டை வச்சு கன்க்ளூட் பண்றாங்க. அப்போ இதயத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு நம்ம உடல் என்ன பண்றாங்க, சிறுகுடலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் பொதுவாக யோசிச்சு பாருங்க, யாருக்குமே பதட்டம் கிடையாது. நமக்கு அதை பத்தின ஞானம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து கன்சிடர் பண்றது இல்லை. அப்போ வந்து நம்ம முடிந்த அளவுக்கு என்ன பண்ணலன்னா, இதயத்துல ஒரு பம்பிங் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற மாதிரிதான் சிறுகுடல் என்ன பண்ணணும்னா உங்க ரத்தத்தை அப்சர்வ் பண்ணி உங்களோட பிளட்டோட மெயின் ஸ்ட்ரீம்ல கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஏதோ ரத்தத்தோட விளையாடுறாங்க. ரத்தத்தோட விளையாடுறாங்க. ரத்தத்தோட சம்மந்தப்பட்டனாலதான் நம்ம ரத்தத்தை பத்தி பேசும்போது மகரிஷி ஐயா அவர்கள் தான் சொல்லும்போது சொல்றாங்க, அது வெறும் ரத்த ஓட்டம் கிடையாது, அதுல மற்ற காற்றோட்டம் இருக்குது, வெப்போட்டம் இருக்குது, ஜீவகாந்த ஓட்டம் இருக்குன்னு சொல்லி அதை டைமென்ஷன் வைஸா பிரிச்சு வந்து இன்னும் அந்த அறிவியலுக்கு வரல, இந்த மாடர்ன் சயின்ஸ்ல புரியல. மேபி அவங்களுக்கு ஒரு இன்னொரு 300-400 வருஷம் கழிச்சு கண்டிப்பா புரிஞ்சிடும். ஏன்னா சொல்லக்கூடிய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இப்ப மிஷினரி எக்யூப்மெண்ட் வரல. மேபி இந்த ஒரு 300 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த எக்யூப்மெண்ட் வந்துச்சு சொல்லும்போது டெஃபினட்டா நம்ம சொன்ன விஷயங்கள், அதாவது வேதாத்ரி மகரிஷி ஐயா சொன்ன விஷயங்கள் என்னங்கிறத பத்தி அவங்களால புரிஞ்சுக்க முடியும், உணர முடியும் அப்படிங்கிற பாட்டோட
ஹலோ, சாரி, இடையில ஒரு கால் வந்துருச்சு, அந்த காலை கட் பண்ணி பேசிட்டு கட் பண்ணிடலாம் பார்த்தேன். சரி, ஓகே. ஸோ இதை வந்து இந்த ஒரு சின்ன கன்க்ளூஷனோட நம்ம பாட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மேடம், நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 7:30 மணிக்குல ஏதாச்சும் இருக்குங்களா? அல்ல உங்கள்கிட்ட ஏதாவது பேசலாமா? இல்லைங்கய்யா, இப்ப நீங்க உங்களுடைய உரையை முடிச்சீங்கன்னா அதுக்கப்புறமா அன்பர்கள் கேள்வி கேட்பாங்கய்யா. உங்களுடைய நேரம் பொறுத்துங்கய்யா. ஓகே. இப்போ ஏன்னா இல்ல ஒரே வந்து நம்ம இல்ல இப்ப நம்ம எவ்வளவு நேரம் நார்மலா நம்ம சித்தனை டைம் எடுத்திருக்கிறோம், அது எவ்வளவு நேரம் வச்சிட்டு இருக்கிறோம்? ஆமாங்கய்யா, 7:30. 7:45 மினிட்ஸ்ங்கய்யா. 45 மினிட்ஸ் இருந்தா ஓகே. சொல்லுங்க மேம். 7:45 வரைக்கும்ங்களா? ஆமாங்கய்யா, 7:45 இருக்கும். நீங்க கடைசியா நான் அந்த அக்குபஞ்சர் பத்தி சொல்லி முடிச்சிட்டு அன்பர்கள் கேள்வி கேட்கலாங்க. ஸ்லைடு போட்டுட்டு ஓகே, ஓகே. அக்குபஞ்சர் சிறப்பு பத்தி சொல்லிடுங்க. வகுப்பு குறிப்பும் சொல்லிடுங்க. ஸ்லைடு ஸ்லைடு எங்கிட்ட இருக்கு, எங்கிட்ட ஸ்லைடு எதுவும் இல்ல. சரிங்க, நீங்க ஜஸ்ட் ஜெனரலா அக்குபஞ்சர் பத்தின சிறப்புகளுக்கு ஒரு கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம அக்குபஞ்சர் கிளாஸ பத்தி சொல்லிக்கலாம். அப்புறம் சரி அன்பர்கள் அம்மா, கேள்வி. நன்றி. ஒரு ஓகே, ஓகே, 8:10 சரி. 8:15 வரைக்கும் உங்களுக்கு டைம் ஒதுக்க முடியுங்களா ஐயா? பண்ணலாமா? இன்னைக்கு ஆ, கிளினிக் டைம் இல்ல, கிளினிக் ஃப்ரீ பண்ணிட்டேன் நானு, அதனால உங்க கூட தான் இருக்க போறேன். சரிங்க, சிறப்புங்க சிறப்புங்க. நன்றிம்மா, நன்றி. ஐயாவே இது போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இது வந்து பேம்ப்ளெட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இது இந்த வகுப்பை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன், கொடுக்க விருப்பப்படுறேன்னா. இது வந்து ஆக்சுவலா ஒரு மிகப்பெரிய கல்வி. எப்பவுமே நமக்கு வந்து ஒரு விஷயத்துல தெளிவில்லை அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பயம், பதட்டம், வாழ்க்கையில பத்தின எல்லா வித விஷயங்களும் நம்ம இழக்க வேண்டி வருது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க மருத்துவத்தை பத்தி ஏன் நம்ம பயப்படுறோம் அப்படின்னா, மருத்துவம்ங்கிறது நமக்கு ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா தான் இருக்குது. அதனால நம்ம யாராச்சும் ஏதாவது சொன்னா நம்ம அதை கேட்டுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம கொரோனா காலகட்டமாகட்டும், மத்த நேரமாகட்டும். கொரோனா காலகட்டத்துல இங்க நாங்க பார்த்துட்டு இருந்த சூழலை சொல்றோம். ஊரே வந்து ஒரு மாதிரி பதட்டத்திலையும் பயத்திலையும் ஓடிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து அந்த காலகட்டத்திலயும் இங்க வந்து கிளினிக்கை ரன் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்ப வந்து பேஷண்ட்ஸ் வந்து எப்படின்னா பக்கத்துல கூட நெருங்காத இடத்துல மாடர்ன் சயின்ஸ் தள்ளி வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த காலகட்டத்துல நம்ம இங்க இருந்த ஹீலர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணோம்னா அவங்கள தொட்டு ஆறுதல் மாதிரி வாரம் ஒரு நாளோ இல்ல 3 நாளைக்கு ஒரு தடவை வர சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்களை வந்து நார்மல் நிலைக்கு கொண்டு வந்தோம். அது கொரோனா பாசிட்டிவ் பேஷண்டா இருந்த சமயத்திலையும். சோ இது வந்து எந்த இடத்துல இந்த தெளிவு கிடைச்சது அப்படின்னா, இந்த கல்வி கத்துக்கிட்டனால எங்களுக்கு இந்த தெளிவு கிடைச்சது. நாங்க அவங்கள பயமுறுத்தல, அவங்க எங்களை பயமுறுத்தல. ரொம்ப சாதாரணமா போயிட்டு இருந்தோம். வெளிய போனோம், சுத்துனோம், கிளாஸஸ் எடுக்க முடிஞ்ச டிராவல் பஸ் கிடைச்சா பஸ்ல டிராவல் பண்ணோம், ட்ரெயின்ல டிராவல் பண்ணோம், எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தோம். ஓகே. அப்ப வந்து நோயை பத்தின ஒரு அறிவு, தெளிவு கிடைச்ச உடனே நமக்கு அந்த பயம் போயிடுச்சு. அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயும் பணத்தை பத்தின தெளிவு கிடைச்சிச்சு அப்படின்னா பணத்தை பத்தின பயம் போயிடும். திருமணத்தை பத்தின தெளிவு கிடைச்சிச்சுன்னா திருமணத்தை பத்தின பயம் போயிடும். பெண் அப்படின்னா யாரு அப்படிங்கிற ஒரு தன்மை புரிஞ்சிச்சுன்னா பெண்ணை பத்தின பயம் போயிடும். ஆண்னா யாரு அப்படிங்கிற ஒரு பயம் தன்மை புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஆணை பத்தின பயம் போயிடும். இப்படி ஒரு நம்ம விட்டு ஒரு விஷயம் தெளிவு அடைஞ்சிட்டு சொன்னா நமக்கு அதை பத்தின பயம் சுத்தமா போயிடும். அப்ப இந்த ஒரு வருட கல்வி அப்படி நம்ம கொடுத்திருக்கிற காரணம் என்னன்னா, பேருதான் அக்குபஞ்சரோட தெரப்பி, அக்குபஞ்சர் அறிவியல்ங்கிற வார்த்தை பயன்படுத்துறமே தவிர முழுக்க முழுக்க வாழ்க்கையை பற்றின ஒரு கண்ணோட்டம் இதுல கொடுக்க போறோம். அதனால என்ன பண்ணிட்டோம், யூனிவர்சிட்டிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. அதனால யூனிவர்சிட்டியோட சப்ஜெக்ட் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால யூனிவர்சிட்டியோட பார்ட் ஒரு பார்ட் ஆகும். ரெண்டாவது அட்வான்ஸ் அக்குபஞ்சர்ங்கிறதுல வாழ்க்கையை பத்தின தெளிவு, ஆனா அக்குபஞ்சரோட கண்ணோட்டத்துல தான் இருக்கும். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் நாங்க வந்து ஒரு வருட வகுப்பாக எடுத்துட்டு இருக்கிறோம். இது ஆல்மோஸ்ட் வந்து 17வது பேட்ச் இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன். 17th பேட்ச் கோவையிலையும் சென்னையிலும் நடந்துட்டு இருக்கு. திருநெல்வேலியிலும் பேட்சஸ் ஆரம்பிச்சு அங்க வந்து இப்ப 3rd 4th பேட்சஸ் அங்க நடந்துட்டு இருக்கு. சோ இது வந்து இந்த கல்வி வந்து கடல் போல இருக்குது. இதை கத்துக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் தான் இருக்குது. என்னதான் நம்மளுடைய கல்விகளை நம்ம குவாலிபிகேஷன் வந்து ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷனோட இருந்தாலும் இந்த தெளிவு இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையில வந்து நிம்மதிங்கிற பற்ற நம்ம கடைசி காலத்துல அனுபவிக்கிறோம். அல்ல கொஞ்ச நாள் கிடைக்குது. பட் இளமையில அது கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்குது.
பட் இந்த கல்வியை கத்துக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டா இளமை பருவத்துல இருந்து அவங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கத்துக்க முடியும். போராட்டங்கள் வரும். ஆனா போராட்டங்களை தாண்டுறது சுலபம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிறது இந்த கல்வியோட மிகப்பெரிய தன்மை. இல்ல பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, பிறப்புக்கு அப்புறம் என்ன நடக்கு, இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்குது, அதுல இருந்து எடுத்துக்கிட்டு பிபி டயபெட்டிக்னா வந்தா என்ன பண்றது, அது எல்லாத்தையும் நம்ம உடல் தான் காரணமா, அதை எப்படி சரி பண்ணலாம், தைராய்டு எப்படி சரி பண்ணலாம், பிரெக்னன்சி டயத்துல நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், அல்லது எப்படி நம்ம நார்மல் டெலிவரிக்குள்ள வரலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விளக்குவதற்கு இந்த ஓராண்டு காலம் தேவைப்படுது. ஓராண்டு காலம்னா ஓராண்டு காலம் முழுக்க படிக்க போறோமா கிடையாது. ஒரு ஆண்டுல மாதத்துக்கு 2 நாட்கள் மட்டும் முழுமையான ஒரு நாட்களாக இருக்கும். மாதத்துல மாதத்துல 2 நாட்கள். அதாவது சென்னையில எடுத்துட்டா 4வது சனி ஞாயிறு அந்த வகுப்புகள் நடக்கும். கோவையில எடுத்துட்டா 2வது வாரமும் 3வது வாரமும் நடக்கும். திருநெல்வேலியில எடுத்துட்டா முதல் வாரம் மட்டும் நடக்கும். இப்படி நம்ம வகுப்புகளை பிரிச்சு வச்சு வாரம் முழுக்க நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வெற்றிகரமாக இது 17வது பேட்சை ரன் பண்றதுக்கான வாய்ப்பு இறையருள்னால நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை நாங்க கொஞ்சம் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறதுல ஒரு சந்தோஷமும் இருக்குது. ஸோ இந்த கல்விக்கு உண்டான தொகை நம்ம ஏற்கனவே சார்ட்ல காமிச்சிருக்கிறோம். ஓராண்டுக்கு உண்டான கல்வித்தொகை 40,000 ரூபாய். அதுல இந்த 40,000 இந்த 2 வகுப்புகளும் சேரும். அது தவிர இதுல நமக்கு மெயினா அதுல உண்டான உணவு முறைகள், அங்க இருக்கிற உணவுகள் அந்த 2 நாட்களான உணவு, டீ, காஃபி எல்லாமே இது அக்கௌண்ட்ல தான் வரப்போகுது. இதற்குண்டான புத்தகங்கள் இதுல தான் வரும். இதற்குண்டான ரெக்கார்ட் நோட்டு இதுல தான் வரும். இது எல்லாமே இதுல உண்டான தொகையில அடக்கம். ஒரே ஒரு தொகை எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ண வேண்டியது எக்ஸாமினேஷன் ஃபீ, யூனிவர்சிட்டியோட எக்ஸாமினேஷன் ஃபீ என்னவோ அதை நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். அது தவிர ஒரு ஒயிட் கோட் ஒன்று போடணும்னு சொல்லுவாங்க கம்பல்சரியா. அதுக்குண்டான தொகையை நீங்க தனியா தர வேண்டியிருக்கும். மேபி அது 650 to 750 வரும். அது டிபெண்ட்ஸ், இயர் மாறிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு அந்த ஒரு தொகை மட்டும் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இது இந்த ஒரு வருட கல்வியை கத்துக்கிட்டாங்கன்னா, நாங்க சொல்லுவோம் எங்க குழந்தைகளை, கல்யாணத்துக்கு முன்னாடி இது கத்துக்கிட்டாங்கன்னா இவங்களை அட்மைட் பண்ணி அனுப்புற மாதிரி. இவங்க எந்த சூழலா இருந்தாலும் அதுல ஸ்டேபிளா நின்று வெளியே வர முடியும் அப்படிங்கிறத நாங்க அனுபவபூர்வம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்குன்னா, ஏற்கனவே இந்த கல்வி படிச்சுட்டு போன தம்பதியினர் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளை கொண்டு எங்கள்கிட்ட அட்டாச் பண்ணி விட்டு, நீங்க முதல்ல சொல்லி கொடுத்துருங்க, நாங்க பேச முடியாத இதெல்லாம் நீங்க தான் சொல்ல முடியும்னு சொல்லி கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருமண வாழ்க்கை எப்படி ஆரோக்கியமா இருக்குங்கிறத அவங்க ரொம்ப அனுபவிக்கிறாங்க. ஸோ இது எல்லா விதத்திலயும் ஒரு நல்ல கல்வியாக அமையும் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறது கிடையாது. பட் இவ்வளவு நல்ல வாய்ப்பு நம்ம பேசுவதற்கு நம்மளுடைய தமிழ் ஆனந்த யோகம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. முடிந்தால் நம்ம இதோட வகுப்புகளை நம்ம ஆன்லைன்ல முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா என்னென்ன செய்ய முடியுமோ அதையும் நம்ம பேசலாம். இப்ப நம்ம எடுத்த கல்வி இப்ப நம்ம இந்த 1 மணி நேரம் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதை நம்ம அங்க இந்த பாட்டை மட்டும் பேசுவதற்கு 2ல இருந்து 2.5 மணி நேரம் நாங்க எடுத்துக்கிறோம். அப்ப எவ்வளவு டீட்டெயில் உள்ள போகும்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜை பத்தி பேசும்போது திருப்பி அடுத்த 2.5 மணி நேரம் அப்படி எடுத்து அவங்களுக்கு விளக்கமாக போயிட்டு இருக்கு. மொத்தமா 220 மணி நேரம் இந்த வகுப்பு நடக்கும். அதுதான் இந்த ஒரு வருட படிப்பாக நாங்க பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதை பத்தின தன்மைகள் நம்ம இவர் ஐயா சசிகுமார் ஐயாட்டியோல நம்ம யோக மையத்திலே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நம்ம இப்போ அதை பத்தி பேசுவதற்கான நேரம் இருக்குது. தாராளமா பேசலாம். ஏற்கனவே தெளிவு பெற்றவர்கள் டவுட் இருக்காது. சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா பேசலாம். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை தவநிலையில் முதல் வாழ்த்துவோம். ஐயா அவர்கள் பேராற்றல் கருணையினால் நீண்ட ஆயுள், இறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வளமுடன். ஐயா அவர்களது வாழ்க வளமுடன். ஐயா வகுப்புல நீங்க எடுத்தது ஒரு சின்ன மாதிரி சொல்லிடுறீங்களா? சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச நானும் உங்களோட வகுப்புல சேர்ந்து ஒரு நாள் அட்டன் பண்ணிருக்கேன் ஐயா. உங்களுடைய வகுப்பு மேலும் மேலும் கேட்கணுன்ற ஆர்வத்துல இருக்குங்க. ஒரு சனி ஞாயிறுல அட்டன் பண்ணிருக்கேங்க ஐயா. பஞ்சபூதங்கள் பற்றிய சொன்னாங்க. நம்ம உடலில் பஞ்சபூதங்கள் இருக்கிறது. அந்த பஞ்சபூதங்களின் தன்மை அறிந்தால் பெரிய பெரிய உபாதைகளையும் களைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலம், காற்று, நீர், ஆகாயம், நெருப்பு அதை பத்தின விளக்கமா சொன்னாங்க. அதன் தொடர்புடைய நம்முடைய உடல் உள் உறுப்புகளை பற்றியும் சொன்னாங்க. நிலம் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் தெரியும். அதே தன்மை உடலில் உள் உறுப்பு மண்ணீரல், வயிறு
என்றும் கூறினார்கள். காற்று வந்து பூமியை சுற்றிலும் இருக்கிறது. காற்று வந்து அசைவை கொடுக்கிறது, உடலுக்கும் பூமிக்கும் அசைவை உண்டாக்குறது. அதன் தொடர்புடைய நம்முடைய உறுப்பு நுரையீரல், அப்புறம் பெருங்குடல் சொன்னாங்க. நீர் வந்து தூய்மைப்படுத்துவது மிகவும் உபயோகமா இருக்கிறது. மறைந்துள்ள நம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்துதல் அந்த தன்மையும் நீருக்கு இருக்கிறது. அதன் தொடர்புடைய உன்னுடைய உறுப்புகள் கிட்னியும் யூரினரி பிளாடரும் என்று சொன்னார்கள். ஆகாயம் வந்து ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கும். அதை வந்து மரத்தோடு ஒப்பிட்டு கூறலாம் என்று சொன்னார்கள். மரம் வந்து மரத்தின் பண்புகள், அதனை பயன்கள் பலவற்றையும் கூறினார்கள் ஐயா. அதனுடைய மிகப்பெரிய தன்மை வந்து ஈர்க்கும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரம். அதனுடைய தொடர்புடைய உள் உறுப்புகள் வந்து கல்லீரல், கால் பிளாடர். மரம் வந்து டீடாக்சிபிகேஷன், அதாவது நம்ம உடம்பில் உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்கு மிகவும் உபயோகமா இருக்கிறது மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சிந்தனை உள்ள நச்சுகளை கூட தூய்மைப்படுத்துவது லிவர் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அடுத்தது நெருப்பு. அது வந்து ஒரு தன்மையிலிருந்து வேறொரு தன்மையாக மாற்றக்கூடியது நெருப்புன்னு சொன்னாங்க. காற்றிலும் நெருப்பு இருக்கு, உடலிலும் நெருப்பு இருக்கிறது. உடல் வெப்பமா இருக்கிறதுனால நம்ம உயிரோடு இருக்கிறோன்றதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வெப்ப ஆற்றல், உயிராற்றல், அதாவது வெப்ப சக்தி அதிகமாகும் போது உடலில் உள்ள நோய் அதிகமாக வெளிப்படும் என்று சொன்னார்கள். அது தொடர்புடைய உறுப்புகள் இதயம் மற்றும் சிறுங்குடல் என்று சொன்னாங்க. நம்ம உடலில் உள்ள பஞ்ச பூதங்களின் தன்மையை அறிந்தால் நம் உடல் உறுப்பில் உள்ள தன்மையும் அறிய முடியும். அதனை வைத்து நம்ம அதற்கு தகுந்தவாறு நமக்கு மருத்துவம் செஞ்சோம்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றது மிக சிறப்பாக இருந்து தெளிவாக இருந்ததுங்க ஐயா. ஐயா, அறிவிப்புகளை தொடர்ந்து கேள்வி பதில் செஷன் வச்சுக்கலாங்க. இந்த ஐயாவிடம் கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அறிவிப்புகள்: நாளை காலை தவம் மற்றும் சிந்தனை உரை அளிக்க உள்ளார்கள் நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். மாலை தவம், அதனைத் தொடர்ந்து ஆன்மீக ஆசிரியர்களுக்கான நோக்கம் என்ற தலைப்பிலே புத்தக கலந்தாய்வு நடக்க உள்ளது. அதில் விஜயலட்சுமி அம்மா உரையாற்ற உள்ளார்கள். அனைவரும் கலந்து பயன்பெறுவோம். தமிழ் ஆனந்த யோகத்தில் ஐயா வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுடைய கருத்துக்களை உள்ளது உள்ளவாறு கூறுவதே நமது தலையாய கடமையாக நன்மணி ஐயா அவர்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அனைவரும் இதனை பற்றிய விளக்கங்களை நம்முடன் நெருங்கியுள்ள நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும். இதில் அனைத்திலும் பங்கு பெற்று ஐயா சிறப்புங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியில நீங்க பேசுனது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் வகுப்புலயும் கேட்டிருக்கேன், ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நீங்க வந்து இப்போ இந்த 2 கிளாஸ் முடிஞ்சா கூட இந்த வகுப்புல சேரலான்றத பத்தி சொல்லிடுங்க ஐயா. அது யாருன்னா சேர விருப்பப்படுற அன்பர்கள் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்றத பத்தியும் சொல்லுங்க. கடந்த மாதம் முதல் வகுப்பாக ஜூன் மாசம் 27 4வது வாரம் வகுப்பு. அதை தவற விட்டவர்கள் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த மாதம் அதனை ஒரு சேர ஒரே நாள் ஐயா எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். யாராவது அன்பர்கள் சேர விரும்புறீங்களா ஐயாவோட நம்பருக்கு கேளுங்க. இல்லைன்னா இதுல கொடுத்துருக்கிற 2 நம்பர் இருக்கு, அதுலயே நீங்க கேட்டு தெளிவடையலாம். அதை இப்ப நம்ம போன மந்த் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்சம் ஒரு 6-7 பேர் வந்து இந்த மந்த் வரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அவர்களுக்காக நாங்க பிளான் பண்ணி இருக்கிறோம். வரும் வெள்ளிக்கிழமை 4th வெள்ளிக்கிழமை அந்த வகுப்பு ஆரம்பிக்கிறோம். அதை 26ஆம் தேதி ஆரம்பிச்சு 26, 27, 28 3 நாட்கள் நடக்கும். 26ஆம் தேதி வந்து லாஸ்ட் மந்த் நடந்த 2 நாட்களுடைய போர்ஷனை ஒரு நாள்ல முடிச்சுட்டு தென் 27, 28 வந்து அஸ்யூஷுவல் கிளாஸஸ் தான் நடக்கும். இதுதான் இந்த மந்தோட ப்ரோக்ராம்ல வச்சிருக்கிறோம். நண்பர்கள் விருப்பப்படும் பொழுது பயன்படுத்திக் கொள்ளலாம். மிக்க நன்றிமா. நன்றிங்க ஐயா. நம்ம வந்து வாழ்க்கையில எல்லோருக்கும் நம்ம வந்து காசு செலவு பண்றோம். இது வந்து மிக சிறப்பான ஒரு செலவு. இது வந்து நம்ம நோய் வந்த பிறகு நம்ம போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட வரத்துக்கு முன்னாடியே நம்மளை காத்துக்கொள்ள
இதெல்லாம் வந்து இயல்பா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. அதை வந்து நம்ம யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல, ஸ்கூல்லயும் சொல்லி கொடுக்கறது இல்ல, வீட்லயும் சொல்லி கொடுக்கறது இல்ல. அதனால இத வந்து பசங்களுக்கு கல்வி நம்ம எவ்வளவு முக்கியமா நினைக்கிறோமோ அதை விட முக்கியம் இது. அவங்க பெரிய பெரிய டிகிரி எல்லாம் படிச்சா கூட அதை வந்து வாழ்க்கையில அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் இது வந்து வாழ்க்கை கல்வியா தான் நான் பாக்குறேன். அந்த முதல் 2 நாள் வகுப்புலே தெரிஞ்சது நம்ம எவ்வளவு வாழ்க்கையில நம்ம கத்துக்காம இருக்கிறோம். நம்ம இத்தனை வயசாச்சியும் நம்ம வந்து இதை பத்தி அறியாமலே வாழ்ந்துன்னு இருக்கிறோம். நம்ம உடல் உறுப்புகள், உள் உறுப்புகள் எது எது அத்தியாவசியமா தேவைப்படுது, அது எங்கெங்கெந்தெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்றத எது எது சம அளவுல பயன்படுத்துறோம். மிகனும் குறையினும் நோயின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எந்தெந்த உள் உறுப்புகளுக்கு என்னென்ன பொருட்கள் நமக்கு தேவை, அதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்றது வந்து தொடு சிகிச்சைன்னு சொல்றாங்க. இதுல சிகிச்சை மூலமாவே நம்ம வந்து எளிமையா வீட்டுல இருந்தவாறே நம்ம குணப்படுத்திக்கலாம். நம்ம குடும்பத்தாரை குணப்படுத்தலாம், நம்ம சுற்றம் சூழல் இவங்களெல்லாம் குணப்படுத்தலாம். இதுதான் நமக்கு இறை செய்கிற மிகப்பெரிய தொண்டாக நான் நினைக்கிறேன். அதனால அன்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாரும் இதை பற்றி தெரியப்படுத்துங்க. இந்த வகுப்பு வந்து ரொம்ப அவசியமானது, எல்லாருக்குமே வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டியது இது. நம்மளுடைய உடம்பை பற்றியும் அதனுடைய இயக்கம் பற்றியும் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. நானும் என்னோட அருகாமையில் இருக்க ஒருத்தவங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவங்க வரதான் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சா அவங்கள அன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா, மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா, வாழ்க வளமுடன். வளமுடன். ஐயா மகேஷ் ஐயா, வாழ்க வளமுடன். நான் நன்மணி பேசுகிறேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. பேசுறது மிக்க சந்தோஷம். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். இப்போ அனிதா அம்மா வந்து இந்த அக்குப்பஞ்சர் வகுப்பு மிக சிறந்தது என்று அவங்க சொல்லிட்டாங்க. நான் ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் அக்குப்பஞ்சர் கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்ட பிறகு நானும் இன்னொரு பேராசிரியரும் மகரிஷியை சந்தித்து அவரிடம், ஐயா நீங்கள் பஞ்சபூத தத்துவம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டீர்கள், அலையியக்க தத்துவம் சொல்லிக் கொடுத்து விட்டீர்கள், இந்த தத்துவங்கள் எல்லாம் நாம் தத்துவங்களாகவே வைத்திருக்கிறோம். ஆனால் இது மருத்துவமாக, அக்குபஞ்சர் மருத்துவத்தில் மருத்துவமாக பிராக்டிக்கலா நோயை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு அங்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கு அவர்களுக்கு இந்த பஞ்சபூத தத்துவங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அது நடைமுறையாக அதை பயன்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். நம்மிடம் தத்துவம் இருக்கிறது, நாம் பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறோம் என்று அவரிடம் சொன்னோம். சொல்லும் பொழுது மகரிஷி அவர்கள் சொன்னார்கள், நான் என் வாழ்க்கையில் அக்குபஞ்சர் மருத்துவம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் எனக்கு நிறைய இருந்தது. சித்தா கற்றுக்கொண்டேன், ஹோமியோபதி கற்றுக்கொண்டேன், ஆயுர்வேதம் கற்றுக்கொண்டேன், அக்குபஞ்சர் கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. எனக்கு வாய்ப்பு அமையவில்லை. ஆனால் எனக்கு இப்ப வயசாகி போச்சு. இப்ப நீங்க தத்துவமும் தெரிந்து கொண்டீர்கள், அந்த மருத்துவமும் தெரிந்து கொண்டீர்கள், இது இரண்டையும் இணைத்து இந்த சமுதாயத்துக்கு கொடுங்கள் என்று மகரிஷி அவர்கள் நேரடியாக எங்களிடம் கூறினார்கள். இப்போ அந்த அடிப்படையில் இன்னைக்கு மகேஷையா இந்த வகுப்பை நடத்துவது என்பது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியினுடைய ஆசையின் அடிப்படையில் தான் இந்த வகுப்பு நடந்திருக்கிறது என்று நான் உணர்கின்றேன். இந்த அக்குபஞ்சர் கற்றுக்கொண்ட பிறகு ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமாக ஆஸ்மா நோயாளியாக இருந்த நான், வாரத்துக்கு 2 டெரிபிலின் ஊசி போடக்கூடிய நான், இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் கற்றுக்கொண்டு அதன் பிறகு அதை பயன்பாட்டில் கொண்டு வந்த பிறகு கடந்த 25 வருடங்களாக எனக்கு ஆஸ்மா போயிடுச்சுன்னு சொல்லலை, எனக்கு சளி இருமல் கூட இல்லாமல் 25 வருடமாக இருக்கிறேன். எனக்கு டெரிபிலின் ஊசி போட்ட டாக்டர் வந்து, நீங்க பொய் சொல்றீங்க, அப்படியெல்லாம் முடியவே முடியாது, நீங்க வேற டாக்டர்கிட்ட போயிட்டு என்கிட்ட பொய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னார். ஒரு எம்டி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது இந்த மருத்துவம் என்பதை அந்த டாக்டர்கிட்ட நான் சொன்ன பிறகு அவர் நம்பல. ஆனால் ஒரு சிறிது காலம் கழித்து அவர் என்னிடம் தொடர்பு கொண்டார். நீங்கள் எப்படியோ அதை சரி செய்தேன் என்று சொன்னீர்களே. ஆமா சார்ன்னு சொன்னேன். இப்ப எனக்கு ஒரு நோய் இருக்கிறது, அதை சரி செய்ய முடியுமா என்று கேட்டார். என்ன என்று கேட்டேன்.
அவருக்கு கேன்சர் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க, இதை சரி செய்ய முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், சரி செய்ய முடியாத நோயே இல்லை என்று ஒரு எம்டி டாக்டர்கிட்ட, அதுவும் மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர்கிட்ட நான் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தைரியம் கொடுத்தது இந்த தத்துவம். மகரிஷியினுடைய அந்த காந்த தத்துவம், பஞ்சபூத தத்துவம், அலையக்க தத்துவத்தோடு இந்த அக்குபஞ்சர் தத்துவத்தையும் இணைத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு எம்டி டாக்டருக்கு உங்கள் நோயை குணப்படுத்த முடியும்னு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் வந்தது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். உங்களுடைய 2 கிளினிக்கே மூடிடணும், 2 வருஷத்துக்கு நீங்க அலோபதி மருத்துவம் பார்க்கக்கூடாது, அதை நிறுத்திட்டீங்கன்னா உங்களை சரி பண்ணிடலாம்னு சொன்னேன். அவர் அதுக்கு ஒத்து வரல, வேணான்னு விட்டுட்டோம். ஆக அந்த அளவுக்கு இந்த மருத்துவம் மிக அற்புதமான ஒரு ஆன்மீகத்தோடு இணைந்த மருத்துவம் என்பதை இன்றைய நாளில் அனைவருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். வாய்ப்பு இருப்பவர்கள் இதில் கலந்து கொண்டு அதை பயன்பெற வேண்டும், சமுதாயத்துக்கு பயன்படுமாறு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, நன்மணி ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா பேசலாம். அதான் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. அதான் பஞ்சபூதங்கள் பத்தி அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கிறது. நிறைய கேட்டிருக்கோம். நன்மையோட சீடர்கள் இருக்கிறதுனால அதை பத்தின சில விளக்கம் எல்லாருக்குமே ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறோங்க ஐயா. இப்ப அந்த மருத்துவத்துல மட்டும் அதை பத்தி மட்டும் வேணா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதுல உணவு முறை அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அது மாதிரி எதன் மூலியமா நீங்க ட்ரீட்மெண்ட் தரோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது ஒரு 15 நிமிடங்கள் அதுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நார்மலா இப்ப நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு ஐயா சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்றோங்கிறது ஒரு பாட்டு. உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உதாரணத்துக்கு இப்ப இதுல சுவை மூலமா தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே கொடுக்குறோம். சுவை அப்படின்னா எந்த சுவை கொடுத்தா அவங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாடு வச்சுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு நிலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நிலத்துல பாதிப்பு என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா, வயிறு உப்புசம் ஆகிறது, தண்ணித்தாக ரொம்ப அதிகமா எடுக்கிறது, அல்லது தண்ணித்தாக எடுக்காம போறது, அல்லது வயிறு சாப்பிட்டோம்னா கனமாகிறது, அல்லது வயிற்றுல பசி இல்லை அப்படின்னு சொல்றது, அல்லது இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா டயபெட்டிக் சிம்டம் இருக்கிறது. இது எல்லாமே நம்ம நிலம் சார்ந்த சக்தியாக அக்குபஞ்சர் அறிவியல்ல சொல்லப்படுது. அப்படி வரும்போது இதுக்கு உண்டான உணவுல என்ன பண்ணுவோம்னா, முடிந்த அளவுக்கு பழங்கள் அதிகமாக சேர்த்துக்க சொல்லி அவங்க இன்சிஸ்ட் பண்ணுவோம். பழங்கள் சொன்னா எதுனா, எது சீசன்ல என்னென்ன பழம் கிடைக்குதோ அதை பயன்படுத்துக்காங்க. இந்த அறிவியல் சொல்றதுனால இந்த அறிவியல் படி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்ப பழம், இப்ப உதாரணத்துக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வராங்க, எனக்கு எவ்வளவு நாள்ல கியூர் ஆகும் அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, அவங்க கியூர் ஆகுறது இந்த பழம் சாப்பிட்றத வச்சுதான் இருக்குது. அப்ப அவங்க கேள்வி எப்படி இருக்கும், சார் நான் பழம் சாப்பிட்டா சுகர் கூடாதா அப்படிம்பாங்க. கண்டிப்பா பழம் சாப்பிட்டா சுகர் கூடும், அல்லது மாற்றுக்கிறது கிடையாது. பட் அந்த சுகர் கூடுற அதே சமயத்துல இவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் நல்லபடியா மாற ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு தூக்கம் இல்லாம இருக்கிறது தூக்கம் வரும், நைட்டு ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன் இருக்கிறது குறைய ஆரம்பிக்கும், பசி நல்லா எடுக்கும். இதெல்லாமே மாற்றங்களை உங்களால பார்க்க முடியும். அப்ப அந்த உணவுல நிலம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ, இந்த வயிறு புசம் அதெல்லாம் சொல்றோமோ, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே பழங்கள் உணவை காலை உணவை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அல்லது வேலைக்கு போறாங்க, பழம் பத்தாது அப்படின்னா பழத்தையே சாப்பிட்டுட்டு உணவு கொஞ்சமா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டு போனாங்கன்னா இவங்களுடைய நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரி பண்ண முடியும். காற்று சம்பந்தப்பட்ட உணவுகள்ல தொந்தரவு இருக்கு, காற்றுல தொந்தரவு இருக்கிறாங்க, அதாவது வீசி கம்ப்ளைண்ட் அதிகமா இருக்குது, பேக்ல ஷோல்டர் பெயின், 2 பக்கம் ஷோல்டர் பெயின் அதிகமா இருக்குது, பெண்களா இருந்தா ஒயிட் டிஸ்சார்ஜ் ஹெவியா இருக்குது சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்களோட உணவுல காரம் எப்படி சேர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறத பர்டிகுலரா கேட்பாங்க. காரம் ரொம்ப அதிகமா சேர்த்தினாலும் தொந்தரவு, சேர்த்தாம இருந்தாலும் தொந்தரவு. அப்ப அதுல என்ன சொல்லுவோம், முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரமா எடுத்துக்கோங்க அப்படின்னு. அது என்ன நல்ல காரம் அப்படின்னா, காரத்துல உணவுக்குள்ள சுவை கொடுக்கறதுக்கு பெப்பர் தான் பெஸ்டா இருக்கும். அப்படின்னா பெப்பரை அதிகமா சேர்த்துக்கோங்க, மற்றதை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, பிஸ்டுலா கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே காரம் ரிலேட்டடு. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க பச்சை மிளகாய் அதிகமா சேர்த்துட்டு இருக்கும்போது தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். அப்ப பச்சை மிளகாயை தவிர்த்துட்டு வரமிளகாய், தேவைப்பட்ட வரமிளகாய், இல்லாட்டி சொன்னா வெறும் குறுமிளகு மட்டுமே சேர்த்துட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமா அவங்க உடல்ல இருக்கிற உபாதியை நம்மளால களைய முடியும். நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கலாம்னா,
பெண்களாக இருந்தால் பீரியட் இரெகுலரா இருக்கலாம், அல்லது ஓவர் ப்ளீடிங்கா இருக்கலாம், அல்லது வந்து வேற மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மட்டும் இல்லாம வெஜினா ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம், இல்லாட்டி ஹேர் ஃபால் இருக்கலாம். இந்த மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது இருந்தாலும் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளமா இருக்கலாம். இந்த மாதிரி நீர் கனெக்டடா இருக்கும் பொழுது நாங்க என்ன சொல்லுவோம்னா, நிறைய நீர் காய்கறிகள் சேர்த்துக்கோங்க அப்படிங்கறத சொல்லுவோம். நீர் காய்கறிகள்னா எதெல்லாம் நீர் காய்கறிகள் அப்படின்னா, எந்த காயெல்லாம் காய் முடியும் பொழுது காய் 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 முடியுதோ அதெல்லாமே நீர் காய்கறிகள்ல நம்ம சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு வெண்டைக்காய், புடலங்காய், சொரக்காய், அவரைக்காய், பரங்கிக்காய், வெள்ளை பூசணிக்காய், இப்படி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீர் காய்கறிகளோட தன்மையில இருக்கும். அப்ப இந்த காய்கறிகள் நீங்க நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உடல்ல நீர்ச்சத்து ரொம்ப நல்லபடியா இருக்கும். அதுலயும் மிக முக்கியமான பொக்கிஷமான காய் எது சொன்னா வெண்பூசணியை சொல்லலாம். வெண்பூசணிக்காயில வந்து அதீதமான சத்துக்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி நீர்க்காய்கள் எல்லாத்துலயும் விதைகள் அதிகமா இருக்கும். அதை கவனிச்சீங்கன்னா பார்த்தா தெரியும். அதே மாதிரி வெள்ளரிக்காய். ஸோ நீர்த்தன்மையில பாதிப்பு இருக்கிறவங்க, அதாவது நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த நீர் காய்கறிகள் நிறைய சேர்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பெண் வந்து எனக்கு வந்து பீரியட் இரெகுலரா இருக்குது, அல்லது பீரியட் வந்து வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க பீரியடுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லபடியா பப்பாளி பழமும் இந்த வெள்ளரிக்காயும் சாப்பிட்டுட்டு வந்தாங்க சொன்னா அந்த மந்த் சைக்கிள்ல அவங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த சைக்கிள் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கறத பாத்துடலாம். அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு பீரியட்ல வந்து பீரியட் ஆனா நார்மல் பீரியட் நினைச்சுக்கிறாங்க. பீரியட் டயத்துல பெயின் அப்படிங்கிறது இல்லாம இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது நார்மல் பீரியட் கன்சிடர் பண்ண முடியும். இப்ப என்னது, இப்ப அம்மாவுக்கு வந்து பீரியட் ஆகும்போது பெயின் இருக்கு அப்படின்னா அதை வந்து தன்னோட பெண் குழந்தைக்கு சொல்லித்தரணும் பீரியட் ஆனா பெயின் இருக்கும் அப்படின்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அதனால அந்த குழந்தைங்க என்ன நினைச்சுக்கிட்டு ஒரு பீரியட் தான் பெயின் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறான கான்செப்ட். பீரியட் அப்படிங்கிறது வந்து எப்படி டெய்லி மோஷன் போகும்போது நமக்கு ஒரு ஃப்ரீனஸ் இருக்குதோ அதே மாதிரி பீரியடுங்கிறது ஒரு ஃப்ரீயா இருக்கணுமே தவிர அதனால ஒரு இன்கன்வீனியன்ட் அவங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடாது. அந்த இன்கன்வீனியன்ட் எது இருக்கோ அதை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை மாற்றுவோம். உதாரணத்துக்கு ஒரு 3 to 4 இடத்துல தான் பீரியட் டயத்துல பெயின் வரும். பர்டிகுலரா லோவர் அப்டமன், இல்லாட்டினா ஹிப் ரீஜன்ல வரலாம், இல்லைன்னா ஸ்பைனல் கார்டோட எண்ட்ல பெயின் இருக்கலாம், இல்லாட்டி தை ரீஜன்ல பெயின் இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு மட்டும் ரொம்ப கம்மியா வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் கேவிட்டியில பெயின் வரலாம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலகத்தை பிரிக்க வேண்டி வரும். ஆனா அவ்வளவு தூரம் நீங்க அனலைஸ் பண்ணாம சிம்பிளா சரி பண்ணணும்னு சொன்னா பீரியடுக்கு முன்னாடி பப்பாளி பழம் சேர்த்துக்கோங்க, வெண்பூசணி சேர்த்துக்கோங்க, வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மரம் உலகம் சொல்லி வரும் பொழுது நமக்கு ஆகாயத்தை பத்தி பேசுவோம், மரம் சொல்றோம் இல்லைங்களா, அதற்கு வந்து புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் அதிகமா தேவைப்படலாம். அப்ப வந்து நம்ம இந்தியன்ல பர்டிகுலரா தமிழ்நாட்டு ரீஜன்ல நம்ம எல்லாருமே புளிப்பை வந்து கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதனால என்ன பண்ணலாம்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு புளிப்பை குறைச்சிக்கோங்க. அப்ப எதெல்லாம் புளிப்பு அப்படின்னா இந்த பால் சார்ந்த உணவுகள் எல்லாமே புளிப்போட கேட்டகரி வரும். பால், தயிர் வந்து புளிப்போட கேட்டகரியில வரும். உடனே தயிர் நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டாங்களே சார், ஃபாரின்ல சொன்னாங்களே அப்படின்னாலும் இந்த மாதிரி இருக்கிறது இட்லி தோசையை பத்தி அவங்க சொல்லல. ஆனா நம்ம எல்லாரும் இட்லி தோசை டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அதுல புளிப்புத்தன்மை ரொம்ப கன்ஸ்டபிளா அதிகமா ஏறிடுது நமக்கு. அதே மாதிரி வெள்ளை சக்கரை புளிப்பான விஷயம், ப்ளீச் பண்ணக்கூடிய ரீஃபைண்ட் ஆயில் புளிப்பான விஷயம், அதே மாதிரி பாலு தயிர் புளிப்பான விஷயம், மைதா மாவு புளிப்பா, அதெல்லாம் ப்ளீச் ஆகுது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் புளிப்பான விஷயம். ஸோ அப்போ லிவர் சம்பந்தப்பட்டதா இல்ல மரம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் இருக்கு அப்படின்னா அதுல என்னன்னா தூக்கமின்மை, ஹெவியா தலைவலி ஃப்ரீக்வெண்டா இருக்கு, மைக்ரைன் ஹெட்டேக்கு சொல்லுவாங்களே, மைக்ரைன் சொல்லக்கூடிய விஷயம், அல்லது ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருக்கிறது, இது எல்லாமே வந்து நம்மளோட புளிப்போட டாமினேஷனா காமிக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க புளிப்பை கொஞ்ச நாளைக்காச்சும் ஃபுல்லா தவிர்த்திடலாம். அப்ப தவிர்க்கிறதுனா என்ன, சாப்பாட்டுல புளி போட வேண்டாம்னா ஆமா கொஞ்ச நாளைக்கு புளி சேர்த்த வேண்டாம், சாம்பார்ல புளி போட வேண்டாம், ரசத்துல புளி போட வேண்டாம். அப்ப அதுக்கு மேல என்ன பண்ணலாம், தக்காளி சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இப்படி சிறிது காலத்துக்கு மட்டும் புளிப்பை தவிர்த்தாங்கன்னா அவங்களோட பிரச்சனையை விட்டு வெளியே வர முடியும். இப்ப யோசிச்சு பாருங்க, இரவு தூக்கம் இல்ல, அவர் உட்காந்து 2 பரோட்டா சாப்பிடுறாரு அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு உடல் உபாதை, பரோட்டா வந்து புளிப்பு, ஸோ என்ன டபுள் டோஸ் ஆயிடும். அப்ப அவர் தூக்கம் வந்து இன்னும் குறைய ஆரம்பிக்கும். அல்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பால் சாப்பிட்டுட்டு படுத்தா அப்படின்னா அதுவும் அந்த தன்மையில மாட்டும், ஸோ அப்பவும் தூக்கம் குறைய ஆரம்பிக்கும். அப்ப அதே லிவர்ல எனர்ஜி இருக்கிறவங்க சாப்பிடும்போது வேற மாதிரி வேலை செய்யும், லிவர்ல எனர்ஜி கம்மியா இருக்கிறவங்களுக்கு உல்டா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்ம புளிப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க சொல்றோம். அப்ப நெருப்போட தன்மையில உடல்ல உபாதைகள் இருக்கு அப்படின்னா பொதுவா நம்ம பயன்படுத்தக்கூடிய சுவை வந்து துவர்ப்பு சுவை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லுவோம். ஸோ துவர்ப்பு சுவை அப்படி சொல்லும் போது எதெல்லாம் துவர்ப்பு இருக்குது அப்படின்னா நமக்கு நார்மலா வந்து இந்த மணத்தக்காளி கீரை அது துவர்ப்பான விஷயம்.
அதே மாதிரி சுண்டக்காய் வத்தல் மிக பிரம்மாண்டமான தயாரிப்பு, அது நல்லா பயன்படுத்தலாம். சுண்டக்காய் வத்தலை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னா துவர்ப்பு வந்து உடம்புல நல்லபடியா கிடைக்கும். ஆனா வெளியூர்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது அப்படின்னா அவங்க சிம்பிளா பாக்கு எடுத்து பாதியை உடைச்சு வாயில நல்லா மென்னு சூ பண்ணி எசன்ஸை மட்டும் இறக்கிட்டு அந்த சாரத்தை அந்த சக்கையை துப்பிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து துவர்ப்பு சுவை நல்லபடியா கிடைக்கும். அதனாலதான் நம்ம யாராச்சும் வயித்தால போனா கூட அது சிறுகுடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறதாலதான் நம்ம என்ன சொல்றோம், அவங்களுக்கு வந்து கொய்யா இலை சாப்பிடுங்க, அல்ல பிஞ்சு கொய்யாக்காய் சாப்பிடுங்க, பிஞ்சு மாதுளம்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல எல்லாமே என்ன சுவை இருக்குன்னா துவர்ப்பு சுவை இருக்கு. அப்ப துவர்ப்பு சார்ந்தது கிடைச்சது எதுவுமே இல்லைன்னா நீங்க வந்து கிராம்பு 2 எடுத்து வாயில போட்டு மென்னுட்டா கூட துவர்ப்பு சுவை கிடைச்சிடும். அப்போ இந்த மாதிரி உடல் உபாதைகள் வரும் பொழுது முதல்ல எந்த மூலக சக்தி தெரிஞ்சுக்கோங்க. அந்த மூலக சக்தி தெரிஞ்ச உணவு சேர்த்துட்டீங்க சொன்னா மிக விரைவில் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். யாரோ ஒருத்தர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறாங்க மேடம். ஆமாங்க ஐயா, வாழ்க கேள்வி வளம். நம்ம கேட்டுக்கலாமா? முடிச்சுக்கலாம். உங்களை கேட்டுட்டு ஆமாங்க முடிச்சா ஐயா, சொல்லுங்க. அவங்க உங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் ஐயா, இப்போ ஸ்டூடெண்ட் அவங்க கீதா தேவி அம்மா, பேசுங்கம்மா. அவங்க வாழ்க வழிகாட்டுதல் வளமுடன் ஐயா. கிளாஸ்ல நன்றி. வாழ்க வளமுடன் தான். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப 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 நல்லா இருக்கிறோமா. நீங்க டவுட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க, ஆச்சரியமா இருக்குது. இல்ல இல்ல கிளாஸ்ல doubt பெஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட் இவங்க. பெஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன டவுட்? ஹலோ சொல்றதுக்காக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். இல்ல இல்ல டவுட்லாம் எதுவும் இல்ல சார். உங்க கிளாஸ் ரொம்ப ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எங்க குரூப்ல புதுசா அக்குபஞ்சர் பத்தி தெரியாதவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார் அதுக்காக. நன்றிமா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜூம்ல நான் என்ன சொல்ல வேண்டியதுன்னா, நான் வந்து ஆக்சுவலா லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ண கிளாஸ் சார் கிளாஸ்ல 1 இயர் கோர்ஸ் முடிச்சிட்டேன் நான் இப்போ. பட் இந்த கோர்ஸ் பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கோர்ஸ் வந்து எல்லாரும் நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே நமக்கு இந்த கோர்ஸ் கத்துக்கணும். ஆக்சுவலா நம்ம வாழ்க்கை முறையை வந்து எப்படி நம்ம எல்லாமே டீட்டெயில்டா கத்துறாங்க. நம்ம பசங்களுக்கு கூட நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க பசங்க. நம்ம அந்த கிளாஸ்ல பசங்க ஜாயின் பண்ணிட்டா கூட அவங்க கோச்சிங் பண்ணக்குள்ள அவங்க கரெக்டா தே வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு அப்புறம் நல்ல நல்ல வழியை கொண்டு போவாங்க அவங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் குரு நம்ம கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். வந்து மகேஷ் குமார் சார் பத்தி சொல்லணும்னா, அவர் கிளாஸ் எடுத்தா நாங்க வந்து கண்ணை கூட அசைக்க மாட்டோம், அப்படி கவனிப்போம் கிளாஸ. சாப்பிட்டு முடிச்சு லஞ்ச் டைம் எடுத்தா கூட நாங்க தூக்கம் வராது எங்களுக்கு. அந்த மாதிரி கிளாஸ் எடுப்பாரு. கிளாஸ் எப்ப முடிச்சா கூட நாங்க அவரை விட மாட்டோம். சார் இது நான் சார் அது நான் சார் கேட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருவோம் கிளாஸ்ல. இந்த மாதிரி ரொம்ப நல்லா சொல்லி தருவாரு. அவர்கிட்ட என்ன இருக்குது எல்லாரும் சொல்லி தருவாரு. நம்ம என்ன கேட்டாலும் சொல்லி தருவார் டவுட். அவங்க கிட்ட இன்னும் இன்ஃபர்மேஷன் மொத்தமே நம்ம நண்பனி ஐயா மாதிரி மொத்தமே அவங்க கொடுத்துடணும்னு நினைப்பாரு அவரு. ஸோ அவர் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆசிரியர் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம் சொல்லலாம். ரொம்ப நல்ல ஒரு டீச்சர் அவர் சொல்லலாம், ஆசிரியர் சொல்லலாம். ஸோ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணா நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் ஜாயின் பண்ணா கூட அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப பேசிட்டா இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல் பத்தி போக வேண்டாம், ஹாஸ்பிட்டல்ல இந்த நோய் வந்துச்சுன்னா பயம் வேண்டாம், நம்ம பதட்டம் வேண்டாம். நம்மளே பேசிக்கா நம்ம வீட்டுல என்ன பண்ணலாமோ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் நம்ம ப்ராப்ளம். ஸோ இந்த கிளாஸ் கண்டிப்பா நான் எல்லாரும் ஜாயின் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளால ஜாயின் பண்ண முடியலனாலும் மற்றவங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சவங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா கூட அவங்க ஜாயின் பண்ணலாம். பிஃபோர் அதை மேரேஜுக்கு பசங்க ஜாயின் பண்ண விட்டா அவங்க ரொம்ப இருக்கும். அவங்களோட லைஃப் பத்தி ரொம்ப நல்லபடியா கொண்டு வருவாரு. வேற ஒன்றும் சொல்ல விரும்பல சார் உங்களை பத்தி. ரொம்ப ரொம்ப எக்ஸலன்ட் டீச்சர் சொல்லலாம் அவரை. அவர் கிளாஸ் நேரத்தில் கேட்டுனே நம்ம முடிச்சா கூட ஐஸ் டைம் ஆயிடுச்சா அப்படி பார்ப்போம் நாங்களாம். பிரேக் சொன்னா கூட பிரேக் போகவே மாட்டோம். வேற போட்டு கொஸ்டின் கேட்டு அதை டார்ச்சர் பண்ணி விட்டுருவோம் நாங்க. என்ன கொஸ்டின் கேட்டாலும் ரொம்ப பொறுமையா திருப்தியா பதில் சொல்லுவாரு எங்களுக்கு. இதுதான் சார் பத்தி சொல்லணும். ரொம்ப நன்றி சார். எனக்கு தேங்க்யூ ஸோ மச். நன்றி மிஸ் பண்றோம். நன்றி நன்றி நன்றி. மிஸ் பண்றாங்க. இல்ல வாங்க போன வாரம் வந்தீங்களா, அதே மாதிரி இந்த மாசம் வந்துருக்கோம்மா. எப்ப வரணும் வந்துருவோம் சார் கண்டிப்பா நாங்க. வாங்க மோஸ்ட் வெல்கம். கண்டிப்பா. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். உங்களுடைய அனுபவத்தை எல்லாருக்கும் பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கீதா பெருமாள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்மா. சந்தோஷம் பேசுனதுக்கு, மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க சார். ரொம்ப 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 சந்தோஷம் சார் உங்க குரலை கேட்டதுக்கு. ஆமா, எங்க அன்னபூர்ணி பேசும்போது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். எங்க அன்னபூர்ணி நீங்க தானே? ஆமாங்க சார். சார் எங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸாம் அடுத்த வாரம் எக்ஸாம்க்கு ரொம்ப ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருந்தது சார்.
திரும்பி நாங்க கிளாஸ்ல ஓகேம்மா. உட்காந்து கேட்கும்போது எதெல்லாம் நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்களோ அதெல்லாம் சுருக்கி இந்த அவ்வளோத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சார். அது இன்னும் எனக்கு வந்து ஒரு பெஸ்டா இருந்தது சார். ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றதுன்னா, பிரபஞ்சம் வந்து மகரிஷி ஐயா வழியா எங்களை வந்து இங்க சேர்த்திருக்குன்னு தான் நாங்க சொல்ல முடியும். என்ன புண்ணியம் பண்ணமோ இதை நாங்க கத்துக்கிறதுக்கு. ஒரு டாக்டர்ஸ் வந்து 5 வருஷம் உட்கார்ந்து கத்துக்கிட்டாலும் அவங்களால முடியாததை நீங்க வந்து எங்களுக்கு இந்த 1 வருஷம் ட்ரைனிங்ல கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய நன்றி சார் உங்க 3 பேருக்கும். குமார் சாருக்கு, கோதண்டராம் சாருக்கு, மகேஷ் சாருக்கு. இது வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பேருக்கு நாங்க சொல்றோமோ அது அத்தனை பேருக்கு நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம் சார். நிச்சயமா இன்னும் நிறைய பேர் இந்த இது வந்து போய் ரீச் ஆகணும். எல்லாரும் தன்னைத்தானே அவங்க குணப்படுத்திக்கணும். அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அது வந்து மிக ஒரு பெரிய பலனா இருக்கும் சார். இப்ப வந்து லாஸ்ட் வந்து என் கை கூட வலி இருந்தது சார். நீங்க சொன்ன அந்த நம்ம பாயிண்ட் எல்லாம் போட்டு நாங்க டாக்டர் கிட்டே போல சார். எங்களை நாங்களே கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா எங்களுக்கு கிடைச்சதுக்கு இறைநிலைக்கும் குருவுக்கும் உங்களுக்கும் நன்றி சார். நன்றி சொல்லதான் சார் போன் பண்ணேன். மிக்க சந்தோஷம் தான். மிக்க சந்தோஷம். இவங்க கிளாஸ்ல எங்களுக்கு இருந்த அத்தனை நாளும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்காத குறைய ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டே இருப்போம். அதை சாப்பிடுறதே எங்க வேலை. அப்படி ஒரு அன்னபூர்ணி அம்மாவா இவங்க இருந்தாங்க. சந்தோஷம் சார். கிளாஸ் தான் சார் மிஸ் பண்றோம், உங்களை மிஸ் பண்றோம் சார். மீண்டும் எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா வருவோம் சார். கண்டிப்பா ஏற்பாடு பண்ணிடலாமா, விட மாட்டோம், பண்ணிக்கலாம் கண்டிப்பா. தேங்க்யூ சார். நன்றிம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இவங்களும் அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா. வாழ்க வளமுடன். அடுத்தது தியானத்தில் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பேசுங்கம்மா. உங்க சவுண்ட் கட் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. மிக்க சந்தோஷம் ஐயா. நான் சேலத்துல இருந்து கனகராணி பேசுறேங்க ஐயா. வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா ஐயா, இப்ப நீங்க இன்னைக்கு சொன்னது எல்லாமே நம்ம அந்த பஞ்சபூதங்கள்ல மூலகங்கள் வந்து எப்படி நல்லா ஏற்கனவே கேட்டிருந்தாலும் இன்னைக்கு சொன்னது மிக மிக அற்புதமா இருந்தது. வந்து எனக்கு ஒரு கேள்வி, சில பேர் வந்து இந்த நிலம் நம்ம உடம்புல வந்து இந்த நிலம்ங்கிறது அந்த சக்தியை வந்து எப்படி நம்ம சக்தியா வந்து வச்சுக்கிறது, ஆற்றலோட வச்சுக்கிறது அப்படிங்கிற டவுட் இல்லையா? அது வந்து இப்ப நம்ம நிலம், மண்ணீரல், நம்ம இறைப்பை, அந்த நிலங்கிற சக்தியை வந்து எப்பவும் வந்து நம்ம ஆற்றலா வச்சுக்கணும், சக்தியா வச்சுக்கணும். அதுக்கு என்னங்க ஐயா பண்றது? ரொம்ப ரொம்ப சுலபமா. முதல் வேலை, பேப்பர் கரண்ட்ல இருக்கக்கூடிய பேப்பரை படிக்க கூடாது, நியூஸ் பேப்பர் படிக்க கூடாது, கரண்ட்ல இருக்கக்கூடிய நியூஸ் செய்தி கேட்க கூடாது, சரிங்க, கரண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் பார்க்க கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். இதனால என்ன சார் கெடுதல்? எல்லாரும் படிக்க சொல்லிதானே சொல்லுவாங்க, நீங்க தலைகீழா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி தோணும். நீங்க உங்களுடைய இயக்க ஆற்றலை கெடுக்கிறது, மண்ணீரலுடைய இயக்க ஆற்றலோ இல்ல வயிற்றோட இயக்க ஆற்றலை கெடுக்கிறதோ நெகட்டிவ் ஆட்டிடியூட் தான் கெடுக்கும். நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தா பாசிட்டிவான விஷயம் வந்து 1% கூட கிடையாது. சரிங்களா? காலங்காத்தால நம்ம அதை எடுத்து படிச்சோம் சொன்னா அன்னைக்கு நம்மளோட நாள் வந்து நெகட்டிவா தான் முடியும். நெகட்டிவா தான் ஆரம்பிச்சு நெகட்டிவா தான் முடியும். அதே மாதிரி காலையில உட்காந்து நியூஸ் செய்தி கேட்டுட்டு போறலாம் நல்லதுன்னு சொல்லி கேட்டுக்க சொன்னா அதுவும் வேஸ்டா தான் போகும். அதே மாதிரி எல்லா சீரியல்ஸும் வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட நல்லா இம்போஸ் பண்ணி நம்ம கையில தர்றாங்க. அதனால அதுல எந்த சீரியல்ல யாரு இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து கேட்டா இது எல்லாமே கேட்போம், இதெல்லாம் இருந்தா நிறுத்திக்கோங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா இன்ட்யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். சரிங்களா? தவிர்க்க முடியல அப்படின்னா தட் இஸ் டிஃபரெண்ட். இப்போ பேப்பர் வீட்டுல வாங்குறேன் அப்படின்னா முதல்ல நிறுத்துக்கன்னு தான் சொல்லுவேன். அதுல என்ன தகவல் இருக்க போகுது அப்படின்ட்டு தகவல் வந்தா நமக்கு ஏதாவது மீடியால வர்றது, லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ்ல ஏதோ ஒண்ணு யாராவது சொல்லுவாங்க, அப்ப தெரிஞ்சுக்கிட்டா போதும். முன்னாடி ரொம்ப தெரிஞ்சு ஒண்ணும் பண்ண போறது இல்லை அப்படிங்கறத சொல்லுவோம். அதே மாதிரி அதே நியூஸ் வந்து நீங்க ஒரு வாரம் கழிச்சு படிச்சுக்கிறீங்க, சிரிப்பா இருக்கும். அன்னைக்கு படிச்சாதான் நமக்கு ரொம்ப மனசு உருட்டும். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா இந்த அரசியல்வாதிகள் பேசுனதெல்லாம் நீங்க அடுத்த ஒரு வாரம் கழிச்சு போய் பேசி பாருங்க, அடப்பாவன் இப்படி போய் சொல்லி போட்டு இன்னைக்கு இப்படி நடக்குதா அப்படி சிரிப்பா தான் நமக்கு இருக்கும். அப்ப அது வந்து நம்மளை காயப்படுத்தாது. அதனால என்ன, கொஞ்சம் டிலே தான் ஒரு மெசேஜை கத்துக்க போறோம், அவ்வளவுதான். அதனால தப்பு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். இது வந்து நம்ம வயிற்றை பாதுகாக்கிறதுல மிக மிக முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. ரெண்டாவது, குழந்தைகளோட வயிறு பாதிப்பு வருது அப்படின்னா நீங்க கவனிக்க வேண்டியது வந்து தினமும்
காலையில அவங்க இனிப்பான பழங்களை சாப்பிட்டுட்டு தான் அவங்க உணவு சாப்பிடணுங்கிறத இன்சிஸ்ட் பண்ணணும். இந்த சரி பழங்கள்னாலே பொதுவாக நிறைய பேர் ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டுன்னு நினைக்கிறாங்க. உண்மை அப்படி கிடையாது. சீசன்ல வர பழங்கள் எல்லாமே விலை கம்மியா தான் இருக்கும். சரிங்க இப்போ நமக்கு இது வந்தது பேர் என்ன, தர்பூசணி வந்தது. வாட்டர் ஆ மெலன் வந்த போது அவனோட விலை 30 ரூபாய்க்கு மேல போகல. சென்னையில 30ங்கிறது 40 ரூபாய்க்கு வந்துதான் தெரியல. பட் நீங்க 2 கிலோ பழம் வாங்கிட்டு வந்தா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். வீட்டுல 4 பேர் கணக்கு போட்டு பார்த்தா 20 ரூபா தான் தலைக்கு வந்திருக்கும். ஆனா அதனோட உயிர் சத்து நமக்கு நிறைய கிடைக்கும். அப்ப இது குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா பழங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கறத நம்ம பழக்கி விடணும். எப்படியாச்சும் ஒரு இனிப்பான பழம் சாப்பிடணும். கடைசியில் எதுவும் இல்லைன்னா அட்லீஸ்ட் வாழைப்பழமாச்சும் சாப்பிட சொல்லலாம். நிறைய ஆ குழந்தைகள் சொல்லுவாங்க, எங்க குழந்தைங்க வந்து சாக்லேட்டை வச்சா சாக்லேட்டை தான் கொடுத்தா சாப்பிடுறாங்க அப்படின்ட்டு எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அவங்களுக்கெல்லாம் சிம்பிளான ப்ரொசீஜர் என்னன்னா, 2 வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு சாக்லேட் சாப்பிடுங்க. அதுதான் நாங்க சொல்லக்கூடிய ஆர்டர். அப்ப வாழைப்பழம் சாப்பிடுறதுக்கு போது என்ன சார் பண்ணுது அப்படின்னா, வாழைப்பழம் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாயிடுது. இதுல நெகட்டிவ் சாக்லேட் உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு இன்டைஜஷனோ அல்லது பிடிக்காமையோ மாத்திருது. அப்படி சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா அவங்கள கைட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி நம்ம உணவு முறைகளை பழங்களை கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கிளீன் எனர்ஜியும் பிளஸ் உங்களுடைய வயிற்று எனர்ஜி சரியாயிடும். இது தெரிஞ்சனாலதான் நம்ம ஆரம்ப காலத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போனா எல்லாம் பழங்கள் வாங்கிட்டு போற ஒரு பழக்கம் வச்சுட்டு இருந்தோம். இப்ப அந்த ஆ பழங்களை கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுனால நம்ம அது யாரும் உள்ள கொண்டு போறது இல்ல. பழங்கள் தான் உடலை சீக்கிரமா தூய்மைப்படுத்தும், சுத்தப்படுத்திட்டு உடலை நார்மல் நிலைக்கு கொண்டு வந்து சாப்பிட வைக்கும். சரிங்களா? அதனால சரி மண்ணீரலை காப்பாத்திக்கிறதுக்கு ரொம்ப பிரதானப்படுத்து, ரொம்ப சண்டையெல்லாம் போட வேண்டியது இல்ல. சிம்பிள் வே, ஒன்லி ஃப்ரூட்ஸ் வித் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுக்கோங்க. போதும் மேடம். சரிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப பயனுள்ள தகவல் பல பேர்த்துக்கு இது வந்து பயனுள்ளதா இருக்குங்க ஐயா இப்போ மத்த பழம் இல்ல அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இந்த வாழைப்பழம் எடுத்துக்கணுங்களா ஐயா இல்ல, அதாவது வாழைப்பழம் மட்டும் சொன்னா அதுக்குள்ளேயே உட்காந்துருவாங்கிறனால தான் மற்ற பழங்களுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்க சொல்றோம். சரி சீசன்ல சரி இருக்கிற ஒவ்வொரு பழத்துலயும் ஒரு ஸ்பெஷல் தன்மை இருக்கும். அது அந்த சரிங்க சீசனுக்கு நீங்க பயன்படுத்தி தான் ஆகணும். இப்ப வெயில் காலத்துலதான் மாம்பழம் வருது. ஆனா மாம்பழம் சூட்டு பழம். சூட்டு பழம் ஆமாங்க ஏன் வெயில் காலத்துல வரணும்? அப்ப இயற்கை என்ன தப்பு பண்ணுதா? அப்படின்னா உங்க வெப்பம் தாக்காம இருக்கணும்னு சொன்னா நீங்க சூடாகணும். அப்ப ஆ நீங்க வெப்பத்தை தாக்குற அளவுக்கு நீங்க ஹைட் ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? வெப்பம் உங்களை தாக்காது. அதுக்காக தான் வெப்ப காலத்துல அந்த பழம் பயன்படுத்தி நம்மளை எடுத்துக்க சொல்லி சொல்லுது. இப்படி ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு சீசன் இருக்கும். அந்த சீசனை நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் மேடம். சரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றி ஐயா மேடம். ரொம்ப நன்றி பழங்கள் மேடம். பயனுள்ள நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க்கை நல்ல வளமுடன் தகவலைங்க, எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கோங்க. அடுத்ததாக செல்வி பிள்ளை அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. மைக் ஓபன்ல இருக்கு, பேசுங்கம்மா. மைக்க ஒரே தடவை டச் பண்ணுங்க, இப்ப பேசுங்க. சரிங்க ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நீங்க சொன்னது அருமையா இருந்துச்சுங்கய்யா எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்குங்கய்யா அது இல்லாத ஸ்டமக் பிரச்சனை கொஞ்சம் வயிறு உப்புசம் அது இதெல்லாம் இருக்குதுங்கய்யா அதுக்கு என்னங்க பண்றது சொல்லுங்கம்மா. இப்ப கொலஸ்ட்ரால்ல எல்டிஎல் இருக்கா, ஹெச்டிஎல் இருக்கா? கெட்ட கொழுப்புன்னு தாங்க சொன்னாங்க ரொம்ப நல்லது. நீங்க புரோட்டீன் மட்டும் அதிகமா சேர்த்தாம கொஞ்ச நாளைக்கு இருங்க. ஏதாவது வேலைக்கு ஏதாவது போயிட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்கய்யா வீட்டுல தாங்க இருக்கேன் வீட்டுல இருக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பப்போ உங்களுக்கு வேணும் போது உங்களுக்கு பசி வந்தா நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதிகமான புரோட்டீன் சேர்த்தாம பாத்துக்கோங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும். புரோட்டீன் சரிங்க சொல்றது வந்து இட்லி, சொல்லுங்கய்யா பருப்பு, கடலைப்பருப்பு, சரிங்கய்யா கடலைப்பருப்பு, இட்லி, தோசை இது எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அல்லது நிறுத்திடுங்க. அதே போல நீங்க சரிங்கய்யா சேர்த்தக்கூடியது வந்து பாசிப்பருப்பு பயன்படுத்திக்கோங்க, கொள்ளு, பச்சைப்பயிறு பயன்படுத்துங்க. இந்த 3 சரிங்கய்யா மட்டுமே உங்க சமையல்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை சரிங்கய்யா எடுத்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு புரோட்டீனோட வேல்யூ கன்சிடபிளா குறையும் பொழுது உங்களுக்கு எல்டிஎலோட வேல்யூ வந்து நார்மல் ஆயிடும். சரிங்கய்யா அதுக்கப்புறம் நீங்க நிறைய கொழுப்பு சேர்த்த வேண்டிய கட்டாயம் உண்டுங்கிறது உடம்பு சொல்லுது. அது இப்ப இல்ல, சரிங்க வயிறு சரியானதுக்கு அப்புறம் நீங்க வந்து கொழுப்பு கொஞ்சம் சேர்த்தணும். பர்டிகுலரா நெய் நிறைய சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உடம்பு நல்லா ஆகும் உங்களுக்கு. இப்ப கொலஸ்ட்ரால் இருக்கிறப்ப நெய் சேர்த்திக்கலாமாங்கய்யா அதுதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் இதை சரி பண்ணிட்டு அடுத்தது நீங்க நெய் சேர்த்தி தான் சரிங்க ஆகணும். சரிங்க சரி அது இல்லாத டைஜஸ்ட் ஆகாதனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்குங்கய்யா அதுதான்மா, அதுதான் அந்த தொந்தரவு சரியாச்சுன்னா இப்ப நீங்க வயிறு சரியானோன்னா அந்த கான்ஸ்டிபேஷன்ங்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அது சரிங்கய்யா சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இதை வந்து கொழுப்பு சேர்த்த ஆரம்பிக்கணும். சரிங்கய்யா நன்றி முதல்ல நன்றிங்கய்யா பழங்கள் எடுத்துக்கோங்க, நிறைய பழங்கள் எடுங்க போதும். சரிங்க அதே மாதிரி சரிங்க இரவு வந்து நீங்க வந்து
வெண்டைக்காய் சூப் ஒண்ணு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. வெண்டைக்காய் சூப் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. இது சரிங்கய்யா. ரெண்டையும் நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிடும். எல்டிஎல் நார்மல் ஆயிடும். சரிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. ஐயா நன்றிங்க ஐயா. இந்த அன்பர்கள் யாரும் கேள்வி கேட்கல, நம்ம முடிச்சுக்கலாங்களா ஐயா? கண்டிப்பா முடிச்சுக்கலாம் மேடம். போதும். ஆமாங்க ஐயா, நீங்க உங்களுக்கு சொன்ன நேரம் வந்துடுச்சுங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயா அவர்கள் இத்தனை நேரம் அன்பர்களுக்கு எல்லாரும் கேள்விகளுக்கும் உண்மையாகவும் தெளிவாகவும் விளக்கம் அளித்தீர்கள் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை சந்திக்க ஆர்வத்தோடு இருக்கிறோம் எல்லாரும். நன்றிங்க ஐயா.